உலகிலேயே மிகவும் தொன்மை வாய்ந்ததும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வரும் சமயங்களில் முதன்மையான சமயம் ஹிந்து சமயம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான ஆக்கிரமிப்பாளர்களின் கொடூர தாக்குதல்களை எதிர்கொண்டு வென்று நிற்கும் வீரர்களின் சமயம் ஹிந்து சமயம். உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்களை, சிந்தனையாளர்களை ஈர்த்த ஈடு இணையற்ற மதம் ஹிந்து மதம். நிலவை நோக்கி ஊளையிடும் ஓநாய் கூட்டத்தின் சமீபத்திய விஷயம் கந்த சஷ்டி கவசம். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் அல்ல முருக பக்தர். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட ராமாயணத்தில் பாலகண்டத்தில் வால்மீகியால் வணங்கப்பட்டவர் கந்தர். 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரதத்தில் சல்லிய பர்வதத்தில் வியாசரால் போற்றப்பட்டவர் கந்தர். முதற்சங்க நூலான திருமுருகாற்றுப்படை மூலம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நக்கீரர் போற்றியதும் கந்தனையே. தொல்காப்பியர், காளிதாசன், அருணகிரிநாதர் போன்ற கோடிக்கணக்கான பக்தர்களின் வரிசையில் இன்றும் கந்தனை வணங்கி நிற்கிறோம் நாம். கேள்விகளையும் விமர்சனங்களையும் கண்டு அஞ்சி வேலி போட்டு பாதுகாக்கப்பட்டவர் அல்ல முருகன். இன்று உலகில் கடைபிடிக்கப்படும் மேற்கத்திய சமயங்கள் கேள்விகளையும் விமர்சனங்களையும் அனுமதிக்காது. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னமே நெற்றிக்கண் கொண்ட சிவனாக இருப்பினும் முரண்பட்ட உரிமை உண்டு என்பதை பறைசாற்றிய நக்கீரரால் போற்றப்பட்டவர் முருகன். இன்று உலகம் முழுவதும் அடுக்கடுக்கான பொய்களையும் ஆதாரமில்லாத இனவாதங்களையும் கொண்டு நூற்றுக்கணக்கான தொன்மை வாய்ந்த நாகரீகங்களையும் வழிபாட்டு முறைகளையும் சிதைத்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தின் கடுமையான முயற்சிகளையும் வென்று வந்தவன் வேலவன். ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் திணிக்கப்பட்டவர் அல்ல முருகன். மக்களின் இயலாமையை பயன்படுத்தி மனதை ஈர்க்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசி சேர்க்கப்பட்ட கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். அந்நிய ஆக்கிரமிப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் வென்று நிற்கும் கூட்டம் இது. அந்நிய நாகரீகத்தின் ஆழமில்லாத கவர்ச்சியில் மயங்கி விழுந்த கூட்டம் அல்ல. நவீனம் எனும் பெயரில் அருவருக்கத்தக்க இயக்கங்களால் ஈர்க்கப்படும் ஈனப்பிறவிகளின் கூட்டங்களை நாம் காண்கிறோம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அறத்தை அழிக்க நினைத்த அரக்கர் கூட்டத்தை அழித்தொழித்த நிகழ்வை இன்றும் நினைவு கூறும் அறம் விரும்பும் அஞ்சா நெஞ்சங்களின் கூட்டம் இது. சிவன் இல்லையெனில் நக்கீரனும் பொய், முத்தமிழ் சங்கம் இல்லையெனில் அவ்வையும் பொய், அவரின் தமிழ் கவியும் பொய்யே. கண்ணகி இந்து கடவுள் இல்லை எனில் ஐம்பெரும் தமிழ் காப்பியங்களும் பொய்யே. பெருமாள் கடவுள் இல்லை எனில் ஆழ்வார்களும் பொய், அவர்களின் தமிழ் திவ்ய பிரபந்தங்களும் பொய்யே. இந்து கடவுள் ராமர் இல்லை எனில் கம்பனும் பொய், அவனின் தமிழ் காவியமும் பொய்யே. இந்து மதம் பொய் எனில் திருவள்ளுவரும் பொய், அவரின் திருக்குறளும் பொய்யே. இந்து கடவுள்களை பொய் எனில் திருமுறைகளும் பொய், திருமந்திரமும் பொய், தமிழும் பொய், தமிழ் வரலாறும் பொய்யே. இந்து சமயமும் இந்து கடவுள்களும் இந்து சமய வழிபாடுகளும் இரண்டர கலந்ததே தமிழ். பின்னை நின்று நீ பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்தனர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. அனைவருக்கும் வணக்கம். மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் ஏற்பாட்டில் கடந்த 8 நாட்களாக நடைபெற்று வருகின்ற நவராத்திரி விழாவில் கலைத்துறையினர், களப்பணியாளர்கள் என பலர் தங்களது ஆன்மீக அனுபவங்களையும் கருத்துகளையும் உங்களிடையே பகிர்ந்து சென்றார்கள். இன்று நிறைவு நாளாக 9வது நாளில் நம்மோடு பல தலைவர்கள், இயக்கத்தை சார்ந்தவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து மாமன்றத்தின் முகநூலில் பகுதியில் இணைந்து வற்றாத ஆதரவினை வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரத்தை கடத்தாது இறை வணக்கத்தோடு நமது இன்றைய அமர்வை நாம் தொடங்கவிருக்கின்றோம். அந்த வகையில் புக்கிட் ஜாலில் அருள் நிலையத்திலிருந்து திருமதி பிருந்தா ரிஷிகுமார் அவர்களை அன்போடு இறை வாழ்த்தினை வழங்க அழைக்கின்றோம். பொன் கோகிலம் அவர்களுக்கு மிக நன்றி. திருச்சிற்றம்பலம். மாதர் பிறை கன்னியானை
மலையான் மகளோடும் பாடி மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவரவர் பெண் புகுவே போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவரவர் பின் புகுவே யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மட பிடியோடோ களிறு வருவன கண்டேன் காதன் மட பிடியோடோ களிறு வருவன கண்டேன் கண்டேனவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திருச்சிற்றம்பலம். பிருந்தாவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். ஆக முக்கியமான நாளில் இன்று நாம் இணைந்திருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். 9 நாள்கள், 9 நிகழ்வுகள், ஒரே நோக்கம், ஒன்றிணைந்து தர்மத்தை நிலைநாட்டுவோம், மதமாற்றம் எனும் கொடிய நோயை களையெடுப்போம். ஒன்றிணைந்து தர்மத்தை நிலைநாட்டுவோம் எனும் கருப்பொருளில் இன்று உறுதிமொழி எடுக்கப்படவிருக்கின்றது. அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் பிரமுகர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய காத்திருக்கின்றோம். மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அழகுமலை அவர்கள், மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் RS மோகன்ஷான் அவர்கள், மலேசிய இந்து இளைஞர் பேரவையின் தேசிய தலைவர் திரு அருண் குமார் செங்கோடன் அவர்கள், மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய உதவி தலைவர் திரு விஸ்வநாதன் சுப்பையா அவர்கள், மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய உதவி தலைவர் திரு ரிஷிகுமார் வடிவேலு அவர்கள், மலேசிய இந்து தர்ம மாமன்ற தேசிய இளைஞர் அணி தலைவர் பினாங்கு இந்து அறப்பணி வாரிய ஆணையர் திரு தனபாலன் நந்தகுமார் அவர்கள், இந்து சேவை சங்கத்திலிருந்து திரு பார்த்திபன் ராமச்சந்திரன் அவர்கள், மலேசிய இந்து தர்ம மாமன்ற அமைப்பு செயலாளர் திரு AK ரமேஷ் அவர்கள், மலேசிய இந்து தர்ம மாமன்ற தேசிய இணை பேரவை உறுப்பினர் திரு ஜெகதீசன் முருகன் அவர்கள், ஐக்கிய மலேசிய இந்து குரலில் இருந்து குமாரி மனு ரட்சனா அவர்கள் இன்று சிரமம் பாராது நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வருக வருகவென்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆக அதே வேளையில் தொடர்ந்து 9 நாள்களாக நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கின்ற அன்பிக்கிணைய பார்வையாளர்களாகி உங்களுக்கும் எங்களுடைய இதயம் கணிந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இந்த மதமாற்றம் எனும் கொடிய நோய் என்பதை வலியுறுத்தி பல்வேறு செயல் திட்டங்களை வழிநடத்தி வருகின்றது மலேசிய இந்து தர்ம மாமன்றம். இந்த கொடிய நோயை அழிக்க பல்வேறு அமைப்புகள் இன்று ஒற்றுமையாக கைகோர்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி. ஏன் இந்த உறுதிமொழி, எதற்காக உறுதிமொழி எடுக்கப்படுகின்றது என்று பல்வேறான கேள்விகள் உங்களுக்கு எழலாம். ஆக உங்களுக்கு விளக்கம் தருவதற்காகவே இந்த அமர்வின் நோக்கத்தை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய உதவி தலைவர் திரு விஸ்வநாதன் சுப்பையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் விஜயதசமி உற்சவ வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல துர்க்கை அம்மாவின் பாதத்தை தொட்டு வணங்கி உங்கள் எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் துர்கா மாதா மகேசேஸ்வரனை வென்ற நாள். இன்றைய நாள் அர்ஜுனன் மாபெரும் படையை எடுத்து குருஷேத்திரத்தில் வென்ற நாள். இன்றைய நாள் ராமச்சந்திர பிரபு ராவணனை வென்ற நாள். இன்றைய நாள்
விஜயதசமி நாள். 9 நாள் நவராத்திரி உற்சவத்தை எடுத்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியின் சக்தியோடு துர்கா மாதா அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று மகேஸ்வரனை வென்ற நாள் இன்று. விஜயதசமி என்றால் வெற்றி நாள், வெற்றி காண்பது நாள். இதில் என்ன குறிக்கிறது என்றால், நம் முன்னோர்கள், நம் கடவுள் எல்லாமே ஒரு போராட்டம் போன்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதர்மத்தை ஒழிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார்கள். அதோட நோக்கமே என்னவென்றால், சனாதன தர்மம், இந்து தர்மம் நிலைத்து இருக்க வேண்டும், தர்மம் நிச்சயமாக வெல்ல வேண்டும், உண்மை நிச்சயமாக வெல்ல வேண்டும், ஹிந்து சமுதாயம், இந்து மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தியாகம் செய்திருக்கின்றார்கள். இந்த நாள் வழக்கமாக நம் நாட்டில் நவராத்திரி என்றாலே கோயிலுக்கு செல்வோம், வீட்டில் விசேஷமாக இருக்கும், கோவிலுக்கு போய் குடும்பத்தோடு சென்று பல விசேஷங்கள் இருக்கும், பரதம் இருக்கும், கச்சேரி இருக்கும், பிரசாதம் இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக 9 நாள் நவராத்திரியும் கொண்டாடி வீடு வந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கின்ற நாள், இருக்கின்ற காலம். நம் நாட்டில் மட்டுமல்ல, இந்த COVID-19 வந்ததிலிருந்து 2 வருடமாக இந்த நவராத்திரி உற்சவம் தடங்கல் பட்டது. ஆலயத்தில் சென்று வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை. நிச்சயமாக இந்துக்களுக்கெல்லாம் ஒரு மன வருத்தமான ஒரு நிலைமை இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஆலயமெல்லாம் திறக்கப்பட்டது. நவராத்திரி உற்சவத்தை ஆலயத்தில் கொண்டாடலாம். ஆனா இந்த என்ன ஒரு ஏற்பாடு இது? 9 நாள் சமய சொற்பொழிவு, ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை. ஏன் இந்த திட்டம்? இது நோர்மா வாருவா, நியூ நார்ம்ஸா? இவங்களுடைய எண்ணங்கள் என்ன? ஆலயத்துக்கு போக வேண்டியது தானே நவராத்திரி என்றால். இந்த 9 நாளும் புதுமையான சமய சொற்பொழியாளர்கள் வந்திருக்காங்க. இவங்களை கொண்டு பல தலைப்பிலே பேசினார்கள். குறிப்பாக மதமாற்றம் என்ற ஒரு தலைப்பிலே பேசினார்கள். ஏன் இந்த ஏற்பாடு? இது காலத்துக்கு ஏற்றதா? அல்லது இந்த ஒரு ஏற்பாடு தேவையில்லையே அப்படின்னு நினைக்கின்றோமா? இந்த கோவிட் காலத்துல தினசரி காலையில 7:30 மணிக்கு பிராத்தஸ்மரன்னு ஒரு பிரார்த்தனைக்கு நம் நண்பர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து கிட்டத்தட்ட 60 நாளுக்கு மேல் இந்த பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. திடீர்னு அடியனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில எப்படியாவது மக்களை, இந்து மக்கள், மலேசியாவில் இந்து மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லணும்னு. அதுல 3 விஷயம் இருந்தது. ஒன்று, சுப்பிரமணிய பாரதிக்கு ஒரு மாபெரும் விழா நடத்தணும். பாரதி 100ன்னு இந்த வருடம் விழா நடந்து கொண்டிருந்தது. சுப்பிரமணிய பாரதினா ஒரு மிக சிறந்த தமிழ் ஹிந்து வீரன், தமிழ் இந்து ரிஃபார்மிஸ்ட். நம்ம எல்லாம் சொல்றோம்ல, சீர்திருத்தம் சொல்றோம்ல, தமிழ் இந்துக்களுக்கு சீர்திருத்தம் செய்த வீரன், செய்த தலைவன், மாபெரும் தலைவன் சுப்பிரமணிய பாரதி தான். அது மறைக்கப்பட்டது. ஆனா இந்த நாட்டிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, அந்த உணர்வு வந்திருக்கின்றது. சுப்பிரமணிய பாரதியோட வரலாறு நம் தமிழ் இந்துக்களுக்கு தெரிய வேண்டும், மற்ற இந்துக்களுக்கும் தெரிய வேண்டும் என்று இந்த விழா எடுக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரை வைத்தேன். வருடம் வருடம் பயிற்சி முகாம் நடத்தும், பிசிக்கலா ஒரு கேம்ப் நடத்துவோம், வர்ச்சுவலா ஒரு கேம்ப் நடத்தணும்னு ஒரு பரிந்துரை வைத்தேன். இறுதியாக இந்த நவராத்திரி 9 நாளும்
சமய சொற்பொழிவு இருக்க வேண்டும், மதமாற்றத்தை பற்றி பேச வேண்டும், இறுதி நாளில் விஜயதசமி அன்றைக்கு சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் வைத்தேன். இந்த திட்டத்தின் தலைவர் சகோதரர் ரிஷிகுமார் அவர்கள் உடனே இந்த திட்டத்தை எடுத்து செய்ய வேண்டும், மறுநாளே இதை பத்தி பேச ஆரம்பித்தார்கள் என்று நடந்து கொண்டு இருக்கின்றது. இது காலத்துக்கு ஏற்ற காலத்தின் கட்டாயம் என்று நான் கூற இங்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இன்று நம் நாட்டில் மட்டுமல்ல பல நாடுகளில் எங்கு இந்துக்கள் வாழ்றாங்களோ, இந்த வட்டாரத்தை எடுத்துக்கொண்டால் மலேசியாவில் வாழும் இந்துக்கள், சிங்கப்பூரில் வாழும் இந்துக்கள், தமிழ்நாட்டில் வாழும் இந்துக்களிடம் ஒரே பிரச்சனை இருக்கின்றது, அதாவது மதமாற்றம் என்ற ஒரு பிரச்சனை. அப்படியா இருக்கின்றது? நாட்டில் என்ன இந்துக்கள் குறைந்தா போய்கொண்டு இருக்கின்றார்கள்? நம் நாட்டில் மட்டுமல்ல, சிங்கப்பூரில் மட்டுமல்ல, பாரத நாட்டிலும் இந்து மக்கள் தொகை குறைந்து கொண்டே இருக்கின்றது. மற்ற சமயத்தை சேர்ந்தவர்களின் மக்கள் தொகை மக்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதுக்கு என்ன காரணம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்து சமயம் ஒரு சமுத்திரம், அது எந்த வகையிலும் அழியாது. நான் ஒரு 22 வருடமாக இந்த சமய இயக்கங்களிலும் இருக்கின்றேன். அன்பு சொன்ன இந்த வாக்கு, அதாவது இந்து சமயம் ஒரு சமுத்திரம். இந்து சமயம் சமுத்திரம் தான், சனாதன தர்மம் சமுத்திரம் தான், பெரிய கடல், ஆழமான கடல், அது சமயம். ஆனா இந்துக்கள் சமுத்திரமா? இல்லையே. இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்க. என் மதமும் சண்மதமும், என் மதமும் சம்மதமும் சொல்ற ஒரு சூழ்நிலை மாதிரிதான் இருக்கின்றது. இந்துக்களின் எண்ணிக்கை குறைதிதான் வந்துகிட்டு. நம் நாட்டை எடுத்துட்டாலே இந்துக்களாக இருந்து மதம் மாறி போனவர்கள் வெளிப்படையாக இப்ப காமிக்கிறாங்க, நம்மள்கிட்ட வெளிப்படையாக செய்யறாங்க, மதம் மாறி போறாங்க, அது நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. இல்ல, மதமாற்றம் நம் நாட்டில் அந்த அளவுக்கு இல்ல, கொடூரமா இல்ல, ஏன் தேவையில்லாம இதை பிரச்சாரம் பண்றீங்க, ஏன் தேவையில்லாம இது வெளிப்படையா பேசுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்க இருக்கின்றார்கள். அது தவறு என்று நான் கூற இங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் குறிப்பாக இந்து இயக்கத்திலேயோ இந்து ஆலயத்திலேயோ பொறுப்பில் உள்ளவர்கள் இந்த உண்மையை, கசப்பான உண்மையை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில், இன்றையிலிருந்து ஒரு 10 வருடத்தில் ஆலயங்கள் இருக்கும், இந்துக்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள், மதம் மாறி போயிருப்பார்கள், திசை மாறி போயிருப்பார்கள். இது நம் நாட்டிலும் நடக்கின்ற ஒரு சூழ்நிலையை இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இந்துக்களோட நிலைமையை பத்தி நம்மளுக்கு தெரியும், எந்த அளவுக்கு மற்றவங்க நம் இந்துக்களை மதமாற்றி கொண்டு போய்கொண்டே இருக்கின்றார்கள் என்று. அந்த எண்ணத்தோடு, அந்த நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள். இதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வுனா வெளிப்படையாக பேச வேண்டும். நம்ம என்ன பார்த்தோம், இந்த 9 நாள் பேச்சாளர்கள் சமய போதனர்கள் இல்ல, குருக்களோ சுவாமிஜியோ அல்லது கோவில் பூசாரிகள் இல்ல. 9 நாளும் பேசின பேச்சாளர்கள் சாதாரணமான அன்செலிபிரிட்டியான இந்துக்கள், வழக்கறிஞர், நடிகை, ரேடியோ டிஜே, இவர்கள்லாம் பேசும்போது எனக்கு ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஏனென்றால் சமய போதனையை பிரச்சாரம் பண்றதுக்கு குறிப்பிட்ட நபர் தான் பேசணும்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அது மாற்றம் காண்றதுக்கு இன்றைக்கு இந்த எடுத்த முயற்சி ஒரு ஆதாரம். ஒவ்வொரு இந்துக்களும் சமயத்தை பற்றி பேச வேண்டும், பிரச்சாரம் பண்ண வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏனென்றால் நம்மளுக்கு பிரச்சனை பெருசாக இருக்கின்றது. குறிப்பிட்ட நபர் தான் சமய போதனையை சொல்ல வேண்டும், பேச வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை என்று இந்த 9 நாள் காமிச்சிருச்சு நம்மளுக்கு. ஒவ்வொரு இந்துக்களும் தைரியமாக உன் சமயத்தை பற்றி பேசு, உன் சமயத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணு என்று
இந்த 9 நாள் நவராத்திரி, இன்று விஜயதசமி நம்மளுக்கு ஒரு வெற்றி. ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஆச்சரியமா இருக்கின்றது. அவங்களோட கருத்து, அவங்களோட சிந்தனை. ஒரு அம்மா சொன்னாங்க, வெற்றி காணும்னா அதுக்கு டிஃபைன் பண்றது இல்ல, தற்காப்பு இல்ல, அட்டாக் பண்றது. The best art of winning is to attack, not to defense. Attack என்றால் தீவிரம் அல்ல, குரல் கொடுப்பது, நியாயத்தை, தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் அவங்க சொன்னாங்க. பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த 9 நாள் பேச்சாளர்களும் பிரமாதமாக பேசி மக்களுக்கு, இந்த மலேசியாவில் வாழ் இந்துக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் என்னன்னு தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு சமயம் நான் வருத்தப்பட்டேன், இது தவறான ஒரு ஐடியா கொடுத்துட்டோமோ. எல்லாமே ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யற நேரத்துல இந்த ஒரு ஏற்பாடு நடந்திருக்கே அப்படின்னு வருத்தப்படும் போது, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கும்போது மனசுக்கு ஒரு திருப்தி வந்தது. இது வருத்தம் அல்ல, இது மாபெரும் தியாகம். இந்த ஏற்பாட்டு குழுவின் தலைவரே இந்த காலகட்டத்துல புரட்டாசி மாசம் விரதம், நவராத்திரி என்றால் 9 நாளும் உற்சவம், கோயில் கோயிலாக குடும்பத்தோடு போக வேண்டியது. அவர் மட்டுமல்ல, மற்றவர்கள் எல்லாமே இந்த நவராத்திரி விழாவை அப்படிதான் கொண்டாடி கொண்டு இருந்தோம். ஆனால் இதெல்லாம் தியாகம் செய்து விட்டு இந்த ஒரு ஏற்பாடு நடக்குதுன்னா மனதில் என்ன இருக்கின்றது? இதை நிச்சயமாக செய்ய வேண்டும், இது நம் கடமை. இதை செய்ய தவறினோம்னா நம் சமுதாயம், நம் இந்துக்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கின்றது என்ற ஒரு எண்ணத்தில், ஒரு நோக்கத்தில் இந்த 9 நாள் நிகழ்வு நடந்தது. இதுதான் நம்மளோட நோர்மா பாரு. இது வருடம் வருடம் நடக்க வேண்டும், நடந்தே தீர வேண்டும். நம் சமய போதனர்கள், நம் சுவாமிஜி, நம் குருக்கள்மார்கள், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நிச்சயமாக சந்தோஷமா இருக்கும். நான் தனியாக பிரச்சாரம் பண்ண போறேன், எனக்கு துணையா யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு துணையா ஒரு மாபெரும் படை உருவாக போகின்றது. இந்த 9 நாள் நவராத்திரி, இன்றைக்கு விஜயதசமி, இதோட நோக்கமே அதான். மாபெரும் படை. இந்துக்கள், மலேசியா வாழ் இந்துக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். நம் சமயம், நம் சமுதாயத்துக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதை நிச்சயமாக ஒன்றாக இணைந்து இதுக்கு போராட வேண்டும். இதுக்கு ஒரு வெற்றி போராட்டம் இருக்க வேண்டும். கீழே இறங்கி சமுதாயத்தை, மக்களிடம் இந்த பிரச்சனையை வெளிப்படையாக பேச வேண்டும். இந்த முக்கியமான நோக்கம் ஒவ்வொருத்தட்டையும் போய் சேர வேண்டும். நேற்று சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை அன்றைக்கு ஆயுத பூஜை நம்ம செய்யும் போது ஒரு ஆசிரியரா, புஸ்தகம், அதுக்கு வேண்டிய சில பொருட்கள், வீணை, இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஆயுதம், விவசாயம் செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆயுதத்தெல்லாம் வச்சு நம்ம ஆயுத பூஜை செய்வோம். நேற்று எனக்கு தோணுது, அதாவது இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு ஒரு புதுமையான ஆயுதம் இருக்கு, அதை முறையாக பயன்படுத்த வேண்டும், சிறந்த வகையில் பயன்படுத்த வேண்டும். எப்படி என்றால், இந்த ஆயுதம் என்றால் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசேஞ்சர், பிளாக், இதெல்லாம் புது ஆயுதம். நான் நினைத்து பார்த்தேன், இதெல்லாம் சிறந்த முறையில் நம் சமயத்தை பத்தி, நம் சமுதாயத்தின் பிரச்சனைகளை பத்தி தெளிவாக விளக்கம் கொடுக்க வேண்டும். இந்த ஆயுதத்தை நாம் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் கீபோர்ட் வாரியர், சைபர் வாரியவா இல்லாமல் கீழே இறங்கி வேலை செய்ய வேண்டும், பிரச்சாரத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். இதுதான் இந்த நோக்கம். இந்த 9 நாள், இன்றைய விஜயதசமி, இன்றைய நாளில் நாம் எடுக்க போற முடிவு, சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு வேண்டும். இந்த மதமாற்றம் பிரச்சனையை அவங்களிடம் கொண்டு போக வேண்டும், அதுக்கு தீர்வு காண வேண்டும்.
அதோட நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று இந்த திட்டம் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக சிறந்த ஒரு திட்டமாக தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அனைத்து ஏற்பாட்டு குழு, பேச்சாளர் மற்றும் இந்த 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 போராட்டத்தை, இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கும் அடுத்து வருகின்ற தலைவர்கள் அனைவருக்கும் இவ்வேளையில் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி. ஜெய் ஸ்ரீராம். மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய உதவி தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு ஒரு தெளிவான விளக்கத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக மதமாற்றம் என்பதற்கான காலகட்டம் இப்பொழுது அதிகமாகவே இருக்கின்றது. அதனை நாம் எவ்வாறு களைய வேண்டும், அப்படி ஒன்று இருக்கின்றதா என்று கேள்விகள் பலரிடத்தில் இருந்தாலும் ஆம் இருக்கின்றது. அதற்கான வேலைகள், பணிகள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதே வேளையில் இந்த 9 நாள்களிலும் யாரெல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கும் இந்திய தலைமுறையினருக்கும் அதிகமாக இப்பொழுது இந்த மதம் மாற்றம் மீதான ஒரு விழிப்புணர்வு கிடைத்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார். அவருக்கு நம்முடைய நன்றி. சரி, மலேசியாவில் சமய கல்விக்காக பாட புத்தகத்தை முதல் முறையாக அறிமுகம் செய்து இன்று பல சமய ஆசிரியர்கள் சமய வகுப்புகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சீரிய பணியை சிறப்பாக செய்து வருகின்றது மலேசிய இந்து தர்ம மாமன்றம். இன்று ஒவ்வொரு அமைப்பையும் பிரதிநிதித்து வந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் உறுதிமொழிகளையும் இங்கே முன்வைக்கவிருக்கின்றார்கள். அந்த வகையில தொடக்கமாக மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய தலைவர் ஐயா திரு ராதாகிருஷ்ணன் அழகுமலை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சகோதரி பொன் கோகிலமலுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்வை தொடர்ந்து பயணித்து வந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் சான்றோர் பெருமக்களே, இன்று இந்த நிகழ்விலே நம்மோடு இணைந்திருக்கின்ற மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் RS மோகன்ஷான் அவர்களே, மற்றும் HOIO கவுன்சில் தலைவர் சகோதரர் திரு அருண்குமார் செங்கோடன் அவர்களே, மற்றும் மாமன்ற அன்பு உள்ளங்களே, மாமன்ற பேரை உறுப்பினர்களே, மற்றும் இந்து சேவை சங்கம் சகோதரர் திரு பார்த்திபன்ஜி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இவ்வேளையிலே பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த நவராத்திரி விழாவை மிக சிறப்பாக இந்த 9 நாளும் கடந்த ஆண்டெல்லாம் நாம் கொண்டாட முடியவில்லை. இந்த ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் அடியனின் பணிவார்ந்த வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலகட்டத்திலே இந்த களப்பணியில் இறங்கி நீங்க இந்த 9 நாள் இந்த நிகழ்வுல பார்த்துருந்தீங்கன்னாக்கா, அதாவது இயக்க தலைவர்களோ மற்ற பிரமுகர்களோ இவர்களெல்லாம் பேசாமல் யாரெல்லாம் இதுல அதாவது இந்த இந்து சமய இந்த பணியில சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிஞ்சு இன்றைக்கு அதை பத்தி பேசும்போது இவ்வளவு ஆதங்கத்தோடு, உக்கிரத்தோடு மற்றும் இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வெளிக்கொண்டதற்கு இது ஒரு களமாக அமைந்திருந்தது. அந்த வகையில அதுல பங்கு பெற்ற அனைவர்களும், அதாவது எங்களுடைய அழைப்பினை ஏற்று பங்கு பெற்ற அனைத்து பேருக்கும் வேலையில நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த பணியில் அதாவது நோக்கம் என்ன அப்படின்னா, மதமாற்றம் என்பது ஒரு பெரிய கொடிய நோயாக வந்து கொண்டிருக்கிறது, அது இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் உணர வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும். இதற்கான வழிவகைகள் என்ன, தீர்வு என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில வருகின்ற இந்த இளைய தலைமுறையை நாம் நல்ல வழியில் கொண்டு சென்றால் ஒழிய அடுத்து வருகின்ற இந்த மதமாற்றத்துக்கு இவர்கள் எல்லாமே பலியாகிடக்கூடாது, இவர்களெல்லாம் காரணமாகிடக்கூடாது என்பதற்கான வழிவகைக்காக சற்று முன்பு சகோதரி சொன்ன மாதிரி இந்த இந்து சமய கல்வியை ஆரம்பத்திலிருந்து கொடுக்க வேண்டும். ஆரம்ப பள்ளி, பாலர் பள்ளி, ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலை கல்வி நிலையங்களிலே மற்றும் ஆலயங்களிலே, வீடமைப்பு மையங்களில் இருக்கின்ற அனைத்து இடங்களிலுமே சமய கல்வி போதிக்கப்பட வேண்டும் இந்துக்களுக்கு. மாமன்ற சுலோகத்தில் சொல்லப்படுவது போல, இந்துக்களாக பிறந்த நாம் இந்துக்களாக வாழ வேண்டும், இந்துக்களாக வாழணும், இந்துக்களாக இறைவனடி சேர வேண்டும் என்ற அந்த சுலோகத்திற்கேற்ப இந்துக்களாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கணும் என்றால், நிச்சயமாக அவர்களுக்கு இந்து சமயத்தை பற்றி போதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு
இந்த விஷயங்களை ஆரம்பத்திலிருந்தே கொடுக்கப்பட வேண்டும். 2 நாளுக்கு முன்பு ஒருத்தர் என்கிட்ட பேசினார். அதாவது ப்ரீ மேரேஜ் கோர்ஸ், அது திருமணத்துக்கு முன்பு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது திருமணத்துக்கு முன்பு 3 நாள் பயிற்சி, 2 நாள் பயிற்சி என்பது நம்முடைய இந்து தர்மத்துல சொல்லப்படுற பயிற்சி இல்லை. இது எங்கிருந்து வரணும்னா, அந்த பயிற்சி கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு என்று சொல்லும்போது, கருவுல இருக்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு பெரிய விஷயம். கருவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய கடைசியில் சுடுகாட்டுல முடிகிற வரைக்கும் இது நம்ம கூடயே வருகின்ற இதற்குத்தான் நம்முடைய சமயத்துல 40 சம்ஸ்காரங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அது பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும். ஆனா இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிறது ஒரு 16 சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. அந்த 16ல கூட இன்றைக்கு குறிப்பா நம்ம சொல்ல போனா பேர் வைத்தல், மற்றபடி முடி இறக்குதல், இப்படி சொல்லி போனோம்னா திருமணம், இப்படின்னு போனோம்னா 10 தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை திரும்ப மீட்டெடுக்கப்பட வேண்டும். இவர்கள் இந்துக்களாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதற்கு இதையெல்லாம் திரும்ப இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்து பார்க்கின்றேன். மற்றும் இந்த குரல் கொடுக்க வேண்டும். இந்த குரல் கொடுக்கும் போது ஒரு இயக்கமோ தனிநபரோ குரல் கொடுத்தால் பத்தாது, ஒன்றிணைந்து எப்படி இந்த 10 நாள் 10வது நாள் விஜயதசமி என்று தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு மகிஷாசுர மருத்தினி மகிஷனை வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டினாலோ அது போல நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த குரல் கொடுக்க வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும். அரசாங்கத்திற்கு பரிந்துரைக்கும் பொழுது விஷயங்களை, அது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வருவதற்கும், அவ்வப்போது இந்த நாட்டிலே சட்டத்துக்கு புறம்பாக, குறிப்பாக ஒரு இந்து மதமாற்றம் படும்போது திட்டமிட்டபடியோ அல்லது வலியுறுத்தல் படியோ மதமாற்றும் பொழுதுக்கு அதற்கு தக்க நடவடிக்கை எடுப்பதற்காகவும் அதற்கான சட்டத்தில் இடம் கொடுப்பதற்கான வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். இத இயக்கங்கள் மட்டுமல்ல, இவ்வேளையிலே அடியேன் பணிவார்ந்த வேண்டுகோள் என்னவென்றால், நாட்டில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பா இந்துக்களை பிரதிநிதித்தவர்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். சற்று முன்பு சகோதரர் விசு அவர்கள் சொன்ன மாதிரி நம்முடைய ஆலயங்கள் 2000க்கு மேல இந்த நாட்டில் இருக்கின்றது. காலப்போக்கிலே பார்த்தால் ஆலயங்கள் நிறைய இருக்கும், அங்கே வழிபடுவதற்கு இந்துக்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். அந்த அளவுக்கு இந்த மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த தருணத்திலே இது சரியான நேரம். எல்லா இந்து தலைவர்களும், இந்து சமய தலைவர்களும், ஆலய தலைவர்களும், ஆசிரம மடாதிபதிகளும் இவ்வேளையிலே ஒன்றிணைந்து நாம் இதற்கு குரல் கொடுத்து ஒன்றிணைந்து இந்த சமய போதனைகளை ஒன்றிணைந்து ஒருமுகமாக எல்லோருக்கும் கொடுத்தோமானால் நிச்சயமாக இதுல நாம் வெற்றி பெறுவோம். அந்த வகையில இந்த உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். மலேசிய இந்து தர்ம மன்றம் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்கின்றது. மாமன்றம், எல்லா இயக்கங்களும் சரி, எல்லா ஆலய பொறுப்பாளர்களும் சரி, இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்களுக்காக பாடுபடுகின்ற எல்லோரோடும் ஒன்றிணைந்து வேலை செய்வதற்கும், இந்த குறிப்பாக மதமாற்றத்தை தடுப்பதற்கு, மதமாற்றத்தை மற்ற சமயங்களை எந்த வகையிலும் நாம் இழிவுபடுத்தியோ புண்படுத்தாமலோ, இந்த நம்முடைய அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அரசு சாசனத்துக்கு ஏற்ப நம்முடைய இந்த மதத்தை காத்து நாம் கொண்டு செல்வோம். இந்த தர்மம் நம்முடைய முன்னோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் இந்த அடுத்த ஒரு சந்ததியிற்கு இதை கொடுத்து செல்வதற்கான ஏற்பாடு, அதற்காக எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த தர்மத்தை கையில் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முன்வருமாறு கேட்டுக்கொள்வதோடு, இதில் நாம் குறிப்பாக மாமன்றம் ஒன்றிணைந்து செயல்பட தயாராக இருக்கின்றது என்று இவ்வேளையில உறுதிமொழி கொடுக்கின்றோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக குறித்த நேரத்தில் மிக தெளிவாக சொல்ல வேண்டியதை மிக சரியாக சிறப்பாக சொல்லி சென்ற நம்முடைய, அதே வேளையில் உறுதிமொழி எடுத்து சென்ற நம்முடைய மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய தலைவர் ஐயா திரு ராதாகிருஷ்ணன் அழகுமலை அவர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக இந்த உறுதிமொழி என்பது ஒவ்வொரு இயக்கங்களை சார்ந்தவர்கள் இந்த மத மாற்ற எதிர்ப்புக்காக பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி செய்யும் போது நிச்சயமாக இந்த உறுதிமொழியானது நமக்கு ஒரு விழிப்புணர்வினை ஏற்படுத்தும். அதே வேளையில் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய களப்பணியை சிறப்பாக இன்னும் தீவிரமாகவும் செயல்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். சரி, அடுத்ததாக 1965ஆம் ஆண்டு முதல் தோற்றம் கண்ட மலேசிய இந்து சங்கம் 1965ஆம் ஆண்டு முதல் தோற்றம் கண்டிருக்கின்றது. 1985ஆம் ஆண்டில் மே 12ஆம் நாள்
சைனீஸ் அசெம்பிளி ஹாலில் மத மாற்றத்திற்கு எதிரான விழிப்புணர்வு முகாம் ஒன்று நடத்திருக்கின்றது. இதில் சுமார் 5000 பங்கேற்பாளர்கள் நாடு தழுவிய அளவில் இந்த முகாமில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலத்திலிருந்து மத மாற்றத்திற்கு எதிரான குரலை பதிவு செய்து வந்துள்ளது மலேசிய இந்து சங்கம் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. இன்று சிறப்பான பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் டாக்டர் RS மோகன் ஷான் அவர்களை உறுதிமொழியோடு அவரின் கருத்துக்களையும் பதிவு செய்ய அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளையில் மலேசிய இந்து சங்கத்தின் சார்பில் மதமாற்ற எதிர்ப்புக்கு அன்று தொடக்கம் இன்று வரை பல தலைவர்கள் குரல் கொடுத்து வருகின்றார்கள். எல்லா மூத்த தலைவர்களுக்கும் இந்த வேளையில எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை பதிவு செய்கின்றோம். டத்தோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சிறப்பான நிகழ்வுல அடியனையும் அழைத்து கலந்து கொள்வது செய்ததற்கு முதல்ல நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று விஜயதசமி. கடந்த 8 நாட்களாக நம்ம இந்த நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது சக்தியின் அடிப்படையில சக்தியை போற்றக்கூடிய நிலையில இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது. ஸோ இந்த 8 நாட்கள், இந்த ஆண்டு வெறும் 8 நாட்கள் விழாக்கள் மட்டுமே நடைபெறுவதனால இந்த 8 நாள்ல இந்த பிரார்த்தனைகள் முடித்து இன்று இறுதியான 9வது நாள் விஜயதசமியில அனைவரும் ஒன்று சேர்ந்து சக்தியை திரட்டி நமக்கு வரக்கூடிய இந்த இன்னல்கள், நம் சமுதாயத்துக்கும் நம் சமயத்துக்கும் வரக்கூடிய இந்த இன்னல்களை போக்குவதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த வேளையில இந்த அனைவருக்கும் என்னோட பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதம் மாற்றம் இந்த நாட்டில் நம்ம சொல்வது போல நீண்ட காலமாக, இது இப்ப இல்லை. மதம் மாற்றம்ன்றதான் நம்ம ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட முடியாது. பல வகையில இந்துக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இத எல்லா மதத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு குட்டை, ஒரு 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 குளம்னா அது பிடிக்கக்கூடிய குளம் என்றால் அது இந்துக்களாகவே இருக்கின்றோம். இது எதனால இது நடக்கின்றது என்று பார்த்தீர்கள் என்றால், முதல்ல நாம் இந்துக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த உணர்வு, நம்ம சமயம், இது நம்ம சமயம், நம்ம தான் நம்ம சமயத்தை காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு முதல்ல நம்ம ஏற்படுத்த வேண்டும். இந்த உணர்வு தான் இன்னைக்கு நம்ம இந்துக்களிடையே அதிகமாக இல்லை, குறைந்திருக்கின்றது. குறிப்பாக முதியோர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நம் சமயத்தை நாம் தான் காக்க வேண்டும், நம் மதத்தை நம்ம தான் காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இல்லாத பட்சத்தினாலதான் இன்னைக்கு நம்மள பலரும் பல கோணங்கள்ல மத மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கான முயற்சியும் நடைபெற்றுக்கிட்டு இருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஸோ இதற்கு முக்கியம் என்ன என்றால், நமக்கு அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும். நம் சமுதாயத்துல நாம் இந்துக்கள், நம் சமயம் ஒரு புனிதமான சமயம். அதை உணரக்கூடிய வகையில இந்த இந்துக்கள், இந்த இளைஞர்களை அந்த உணர்வை கொண்டு வந்தோம் என்றால் இந்த மத மாற்றத்தை நாம் தடுக்க முடியும். ஆனா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நீங்க பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம இந்த நாட்டுல எப்ப நம்ம சத்தம் போடுறோம்னா ஒரு மதம் மாற்றிட்டு பிற்பாடு தான் சத்தம் போடுறோம். யாராவது ஒருத்தரை மதம் மாற்றப்பட்டுட்டா அப்பதான் எல்லோருமே எல்லாருமே சம்மந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் சத்தம் போடுவார்கள். இந்த இயக்கங்கள் என்ன செய்யுது, அந்த இயக்கம் என்ன செய்யுது, எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படி மதம் மாற்றுறாங்க. மதம் மாற்றத்துக்கு முன்ன நமக்கு தெரியாது யாரு மதம் மாறி போறாங்க. இந்த மதம் மாற்றம் நடக்கிற விஷயம் கூட ஒரு 2 விஷயத்தினாலதான் மதம் மாற்றங்கள் நடைபெறுகின்றது. ஒண்ணு, காதல் வசப்பட்டு மதம் மாறி போகக்கூடியது. அடுத்து ஒரு மதம் மாற்றம் வறுமையில மதம் மாறக்கூடிய ஒரு நிலை. இது 3வது நிலை பார்த்தீங்கன்னா, உங்களை வற்புறுத்தி உங்களை ஏமாற்றி மதம் மாற்றக்கூடிய 3வது நிலையும் இருக்கின்றது. இந்த 2 நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 நிலையை நம்ம போராட முடியாது. 3வது நிலையை மட்டும்தான் நம்ம சட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அதை இந்த நாட்டுல அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ இந்த மத மாற்றத்தை தடுக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்ம ஒன்று சேர வேண்டும். ஒற்றுமையை, இந்துக்கள் ஒற்றுமையாக ஒன்று சேர வேண்டும். அடுத்து அந்த உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். அடிப்படை சமய போதனையை நம்ம போதிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு அடிப்படை சமய போதிக்கக்கூடிய நிலை ஆலயங்கள மட்டும்தான் இருக்கு, பள்ளிக்கூடங்களும் மிக குறைவு. அடுத்து இல்லத்துல இதை போதிக்க வேண்டும். ஆனா இல்லத்துல போதிப்பதும் பெற்றோர்கள் அதற்கான
முயற்சிகளும் அந்த அக்கறையும் கொடுப்பதில்லை. ஆனா இந்த காலகட்டத்துல இப்பொழுது இது மாறி இப்ப நிறைய அந்த பெற்றோர்கள் இதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து செய்தோம் என்றால் மதம் மாற்றத்தை நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 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 முடிவுக்கு கொண்டு வரலாம். இது வந்து முடிக்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது. இந்த நாட்டுல மலேசியா இந்து சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொன் கோயில் கூடியது போல 85 மட்டுமல்ல, 89, 90 கூட நம்ம வந்து ஒரு மாநாடு பந்திங் போற வழியில ஒரு மண்டபத்துல ஒரு 3000 பேரை திரட்டி ஒரு மாநாடு நடத்தணும். இது தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த கொஞ்ச காலகட்டத்துல நம்ம பெரிய மாநாடுகள் நடத்த இயலவில்லை. ஆனால் இதை வந்து இந்த உணர்வை நம் சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில இன்னைக்கு இந்து சங்கத்தோட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த உணர்வை நான் ஒரு இந்து என்ற உணர்வை ஊட்டக்கூடிய அடிப்படையில தான் நம்ம இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் நான் என்னைக்கு என்னோட உரைகளை பார்த்தீங்கன்னா, அந்த நம் இளைஞர்களுக்கு அந்த இந்து என்ற உணர்வு வர வேண்டும் என்ற அந்த ஒரு கோட்பாடை வைத்துதான் நம்ம வந்து முன்னெடுத்து செல்கின்றோம். ஸோ இந்த அடிப்படையில வந்து நம்ம கண்டிப்பாக மாற்ற முடியும். நான் திரும்பி கூறுவது என்னவென்றால், நமக்கு தேவை ஒற்றுமை, அன்பு ரொம்ப முக்கியம். என்னைக்கு நம்ம வந்து இந்த அன்பை விட்டு விலகி போறோமோ, அன்புனா எல்லாத்து மேலேயும் நம்ம அன்பு செலுத்த வேண்டும். ஸோ அந்த அன்பை விட்டு விலகி போறோமோ அன்னைக்கு தான் நம்மளை வந்து மற்றவர்கள் கூறு போட முடியும். ஸோ அந்த கூறு போடுவதற்கு இந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது. அதனால இந்த எல்லா இயக்கங்களும் இணைந்து ஒன்றுபட்டு நம்ம வந்து இந்த போராட்டத்தை எடுத்தோம் என்றால் கண்டிப்பாக இதை வந்து ஒரு நல்ல ஒரு முடிவாக கொண்டு வர முடியும் என்பது எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி, இந்த 9 நாள் நிகழ்ச்சியில இந்த பேசியவர்கள் வந்து சமயவாதிகள் அல்ல. ஏன்னா சமயவாதிகள் தான் நம்மள வந்து மாற்ற முடியுன்றது இல்லை. அந்த உணர்வு, நான் சொல்றேன்னா அந்த உணர்வு வேண்டும். அந்த உணர்வு இருந்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக இந்த சமுதாயத்துல நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் என்று கூறிக்கொண்டு, இன்னைக்கு இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது வந்து பலரும் வந்து ரிஷி கூட சொன்னாரு, நீங்க எப்படி தத்தோ வந்துட்டீங்க, நான் நினைச்சேன் நீங்க வேற யாராச்சும் அனுப்புவீங்கன்னு நினைச்சாரு. அப்படி கிடையாது. இந்து சங்கம் என்னைக்கும் எதற்கும் முன் நிற்கிறதுக்கு தயங்குவது கிடையாது. அதனால எல்லாத்துலயும் நம்ம போய் போராட்டத்தில் நிற்க முடியாது. ஏன்னா எதுக்கு வரணுமோ கண்டிப்பா இந்து சங்கம் அங்க வரும். இந்து சங்கம் தன் குரலை கொடுக்கும் என்பதை நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன். கண்டிப்பாக இந்த உறுதிமொழியில இந்து சங்கம் ஒன்று இணைந்து செயல்படும். மதம் மாற்றத்துக்கு என்னைக்குமே இந்து சங்கம் ஒரு எதிர்ப்பாக தான் இருக்கும் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. மலேசியா இந்து சங்கம் இன்னைக்கு நிறைய பேர் மதம் மாறி போனவர்களை கூட திரும்பி இந்த நம் வசத்துக்கு கொண்டு வர்றதுக்கான பல வேலைகள் செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ அந்த அடிப்படையில தொடர்ந்து செய்வோம் என்று கூறி, இந்த வாய்ப்பை கொடுத்த இந்து தர்ம மாமன்ற நிர்வாகத்தை ஏற்பாடு செய்த தர்மமானுக்கு மீண்டும் நன்றி, வணக்கம். மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் RS மோகன் சான் அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அதாவது அன்புதான் எல்லாமே, அன்புதான் வலிமையானது. அன்பை விட்டு நாம் செல்லும் போது நிச்சயமாக பல பிரச்சனைகள் இருக்கும். அன்பினால் எதையும் சாதித்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே வேளையில 1985 பிறகு 89 இப்படியாக பல மாநாடுகளையும் ஏற்பாடு செய்து தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் இங்கே முன்வைத்திருந்தார். ஆக டாக்டர் அவர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றி. அடுத்ததாக இளைஞர்கள் நாட்டின் விதி சமைப்பவர்களாக இருக்கின்றார்கள். இளைஞர்களே நம்முடைய அடுத்த முக்கியமான தலைமுறையாக இருக்கின்றார்கள். மலேசிய இந்து இளைஞர் பேரவை கடந்த 2016ஆம் ஆண்டு மிகப்பெரிய மகா இந்து ஒற்றுமை விழாவை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்து முடித்திருக்கின்றார்கள். யாரும் அதனை நிச்சயமாக மறந்திருக்க முடியாது. தொடர்ந்து இளைஞர்களுக்காக பல திட்டங்களையும் செய்து வருகின்றார்கள். ஆக மலேசிய இந்து இளைஞர் பேரவையின் தேசிய தலைவர் திரு அருண்குமார் செங்கோடன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம்.
சகோதரி பொன் கோகிலம் அவர்களுக்கு நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, மேற்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த நிகழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பெரியோர்கள் சொன்னது போல மதமாற்றம் ஒரு கொடிய நோய். ஏன் அதை சொல்றோம்னா, ஒரு இந்துவாக பிறந்த நாம் இந்துவாக வளர்ந்து இந்துவாக இறைவன் அடி சேர வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு இந்து மதத்தினோட தத்துவத்தை, மகத்துவத்தை புரிந்து உணர்ந்து அதோடு ஐக்கியமாக சொல்ல வேண்டும், சித்தமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் சமய போதனைய ஓரளவு முதல்ல பெற்றோர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பதான் அவங்களோட பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். அவங்க சொல்லிக் கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த விஷயங்கள்ல அது தவறான பாதைகளை போனாலும் அவங்க திருப்பி அந்த சரியான பாதைக்கு வர வேண்டிய விஷயங்களே அவங்களுக்கு உள்ளுணர்வு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம சமயத்துல ஆரம்பத்துல இருந்து சொல்லிக் இருக்கோம். எல்லாரும் பெரியவர்கள் சொன்ன போது ஒரே விஷயம் தான். இந்த மத மாற்றம் ஏன் நடக்குது? ஒரு அந்த மதத்தோட உண்மையான அன்பை புரிஞ்சிக்காது, அந்த மதத்தோட உண்மையான தத்துவங்களை அவங்க அறியாத இருக்கிறதுனாலதான் இந்த மதத்தை மாறி போறாங்க. ஸோ இதுதான் அந்த விஷயம். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, அந்த இந்து சமயத்துல சாஸ்திரங்கள்ல பாத்தீங்கன்னா, குறிப்பாக பகவத்கீதையில கருட புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மத மாற்றம் ஒரு பாவ செயல்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆரம்ப காலத்திலே நம்மள பிள்ளைகளுக்கு பற்றி கொடுத்து கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மதமாற்ற பிரச்சனைகள் இப்ப மட்டும் இல்லை, ஆதிசங்கரர் காலத்துல இருந்து அதுக்கு முன்னால காலத்திலேயே சில காலங்களுக்கு அந்தந்த காலகட்டத்துல நடந்து கொண்டுதான் இருக்குது. அந்த காலகட்டத்துல சில அறிஞர்கள், பெரியவர்கள், இந்த மாதிரி ஆதிசங்கர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்துல சில விஷயங்களை செஞ்சு மதத்தை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம மதத்தை சரியான பாதைகளுக்கு பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அடுத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, மதத்தை நம்ம மதத்துல முதல் புரிஞ்சுக்கணும். நம்ம மதத்தோட உண்மையா தத்துவ புரிஞ்சுக்கிட்டு மத்த மதத்தையும் நம்ம மதிக்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மதத்து மேல ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மோகம், அதாவது தீவிரவாத மோகத்துல சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாட்டுல நம்ம விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நாட்டுல நம்ம சுபிட்சமாவும் நல்ல ஒரு ஒற்றுமையாக நம்ம சமுதாயத்தோட நல்ல எல்லாத்துக்கும் வாழணும்னா நம்ம நம்ம சமயத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு மற்ற சமயத்தை மதிக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கணும். இந்திய அறிஞர் பேரையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நாட்டுல நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். முதல்ல சகோதரி பொன்கோயில் சொன்ன மாதிரி பாஸ்ட் 3 இயர்ஸ் 4 வருஷம் முன்னுக்கு நம்ம யூத் ஃபெஸ்டிவல் யுனைட் அப்படின்னு ஒரு ஒற்றுமை விழா ஒரு பெரிய லெவல்ல செஞ்சிருந்தோம். அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் யுனைட் சொல்லிட்டு, அதாவது இந்த உள்ள இளைஞர்களுக்கு நம்ம அப்பப்ப என்னன்னா ஏதாவது விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க உள்ளுணர்வு அப்பப்ப அந்த வேலைகளை செய்ய கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப இப்பளே இளைஞர்கள் சமய போதனைகள்ல மட்டும் கண்ணு கருத்துமா இல்லாம இன்னைக்கு சுத்தி இருக்கிற என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அவங்க அவங்க பள்ளி பருவத்திலயோ அவங்க காலேஜ் போறாங்க, யூனிவர்சிட்டி போறாங்க, எல்லா நல்ல விஷயங்கள்ல அவங்க சுற்றுச்சூழல் என்ன நடக்குதுன்னு அந்த விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க சாமர்த்தியமா அவங்களோட சமயத்தை சொல்லணும். ரெண்டாவது சமயத்தை பத்தி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மற்ற சமயத்தை மற்ற அவங்க சமயத்தை சொல்றப்ப நம்ம சமயத்துள்ள விஷயங்களை, கோட்பாடுகளை நம்ம சொல்றதுக்கு தைரியமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நிகழ்வுகள்ல, சமய முகாம், சமய பிரச்சாரங்கள்ல, அடுத்து பாத்தீங்கன்னா செமினார் சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள இப்ப அவங்கள விஷயங்கள்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க இன்வால்வ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு விஷயங்கள் அங்க கிடைக்கும். அந்த விஷயத்து மூலயமா அவங்களுக்கு தன்னை உணர்ந்துக்க முடியும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆகவே நம்ம ஒரு என்ன சொல்லணும், ஒரு சொன்ன மாதிரி ஒரு உறுதிமொழி எடுக்கணும். என்ன மாதிரி உறுதிமொழினா, நம்ம ஒன்று சேர்ந்து ஒரு பொருளோடு மத மாற்றத்தை தடுக்கணும், சமயத்தை வளர்க்கணும் என்று கூறிக்கொண்டே என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.
திரு அருண்குமார் செங்கோடன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தடுத்து நம்ம இளைஞர்களுடைய குரல்களை கேட்கவிருக்கின்றோம். ஆக அவர் இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை செய்திருக்கின்றார் என்பதை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டார். ஆக இன்றைய நம்முடைய இந்த 9வது நாள் நிகழ்ச்சியில் ஒன்றிணைந்து தர்மத்தை நிலைநாட்டுவோம் எனும் கருப்பொருளில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இயக்கத்திலிருந்தும் உறுதிமொழியினையும் அவர்களுடைய கருத்துக்களையும் இந்த மத மாற்றத்திற்கு எதிரான பார்வையையும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்ததாக மலேசியாவில் இளைஞர்களுக்கான சமய முகாம்களை நடத்தியது மட்டுமல்லாது இன்று பலரை சமய பணிகளில் தொடர்ந்து ஈடுபட வைத்து வருகின்றது மலேசிய இந்து சேவை சங்கம். இந்து சேவை சங்கத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய திரு பார்த்திபன் அவர்களை அடுத்து அழைக்கின்றோம். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. வணக்கம் கோகிலம், நன்றி. இந்த ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் தர்ம மன்றத்திற்கு வாழ்த்துக்கள். தேசிய தலைவர் ஐயா ராதாகிருஷ்ணன், இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் மோகன், சகோதரர் அருண்குமார், சகோதரர் ரிஷி, மதிப்பிற்குரிய ஸ்ரீ விசுஜி அவர்கள் மற்றும் அனைவருக்கும் இவ்வேளையில் இனிய வணக்கங்கள். பார்த்தோம்னாக்க இந்த மதமாற்றம் என்பது இன்று நேற்று நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. திருஞான சம்பந்தர் காலம் தொட்டு திருநாவுக்கரசர் காலத்திலையும் அதன் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம இந்த மதமாற்றம் என்கிற ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும் நம்மளுடைய சமுதாயத்துல. ஆனால் நம்மளுக்கு இறைவனுடைய அருள் நிச்சயமாக இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்று. என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்தந்த காலகட்டத்தில் அருளாளர்கள் தோன்றி நம்முடைய சமயத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்து சமயத்துக்கு பிறகு வந்த பல்வேறு சமயங்கள் இப்பொழுது உலகத்தில் இல்லாமல் போயிருக்கு. ஆனா பல்லாயிரம் கோடி வருஷங்களாக நம்முடைய இந்து சமயமானது நிலைத்து இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க, நமக்கு இறைவனே தீர்வாக அமைகிறார். பார்த்தோம்னாக்க ஒரு காலகட்டத்துல திருஞான சம்பந்தர் அனுப்பி வச்சாங்க. அதன் பிறகு திருநாவுக்கரசர் வந்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க ராமானுஜர், மத்வாச்சாரியார், சுவாமி விவேகானந்தர், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு சமய பிரச்சனை, சமயத்துல இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற பொழுது சமயத்தின் மீது பற்று வைப்பதற்கும் பல அருளாளர்கள் தோன்றி இருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் இன்று இணைந்திருப்பது கூட கடவுளுடைய திருவருள் என்பதை நாம் உணர வேண்டும். மலேசியாவோட சரித்திரத்தில் பார்த்தோம்னாக்க 80கள் 70கள் 80கள் பார்த்தோம்னாக்க தோட்டப்புறங்கள்ல நிறைய மதமாற்றங்கள் நடந்தது. இந்த 80கள் 90கள் பார்த்தாக்க தோட்டப்புறங்கள் மக்கள் வெளியேற புறநகர் பகுதியில அதிகமான மதமாற்றங்கள் நடைபெற்று வந்தன. இந்த காலகட்டத்தில் 1923ஆம் ஆண்டு இந்து சேவை பெறாவிட்டாலும் இந்து சேவை சங்கம் என்ற பெயரிலேயே நாடு தழுவிய அளவில் பல்வேறு நிகழ்வுகளை ஏற்படுத்தி இந்த மதமாற்றத்துக்கு எதிர்ப்பாக செயல்பட்டுள்ளனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு எஸ்டேட்டா இருக்கட்டும், தோட்டப்புறங்களா இருக்கட்டும், அல்லது புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் சென்று அங்க இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ், சமய வகுப்புகள், சமய பயிற்சி முகாம்கள் இதெல்லாம் ஏற்பாடு செய்து இந்து சேவை சங்கம் செயல்பட்டு வந்துள்ளது. அந்த வகையில் இந்து சேவை சங்கத்தில் இணைந்து பயிற்சி பெற்ற நிறைய பேர் தற்பொழுது பல்வேறு இயக்கங்களில் தலைமைத்துவத்தில் இருப்பது நம்முடைய நல்ல ஒரு சான்றாக இருக்கின்றது. அதே போல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 2000 வருஷத்துல நம்ம ஹிந்து ரெனசான்ஸ் ரேலி அப்படின்ட்டு செராஸ் பேட்மிண்டன் ஸ்டேடியம்ல ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கோம். இதுல ஏறக்குறைய 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, பாரத தேசத்துல இருந்து காஞ்சி சங்கர மடத்திலிருந்து அப்பொழுது இருக்கக்கூடிய சந்திரசேகரன் சங்கராச்சாரியர் நேரடியாக உரையாடினார் இருந்து. அது ஒரு சிறப்பான நிகழ்வு அப்படின்றது. அதன் பிறகு பல்வேறு மாநாடுகள், ஹிந்து மன்னிக்க வேண்டும், இளைஞர் தர்ம மாநாடு, ஹிந்து இளைஞர் மாநாடு
மாநாடு போன்ற பல்வேறு மாநாடுகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். நாடு தழுவிய அளவில் நிறைய பயிற்சி முகாம்கள், அதன் பிறகு வந்துட்டு வேர்களை பலப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளோடு இளைஞர்களுக்கு இந்து சமயத்தின் பெருமைகளையும், இந்து சமயத்தின் தத்துவங்களையும், இந்து சமயத்தின் சிறப்புகளையும் அவர்களுக்கு வழங்குவதற்காக சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான வகையில நாம வந்து நிகழ்வுகளை மாற்றி அமைத்து இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும், சிறுவர்களுக்கும் நம்ம வந்து நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த வகையில தொடர்ந்து நம்ம வந்துட்டு இந்த களப்பணியில் நிலைத்து இருப்போம். இந்த களப்பணியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மதமாற்றத்துக்கு எதிர்ப்பாக அப்படின்னு நம்மளுடைய சமயத்தை நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு முறையாக எடுத்து செல்ல வேண்டும். முறையாக அவர்களுக்கு நம்முடைய சமயத்தை எடுத்து செல்ல வேண்டும். சமயத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களையும், சமயத்தில் இருக்கக்கூடிய கருத்துகளையும், சிறப்புகளையும் அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். அந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம செஞ்சோம்னாக்க தொடர்ச்சியான பணியாக அதை செய்தோம்னால் இது மதமாற்றம் என்பது அதுக்கு தனியா நம்ம எந்த வித நிகழ்ச்சி செய்ய வேண்டி இருக்காங்க. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மாதிரி நிகழ்வுகள் குறைந்துள்ளதால் இப்பொழுது மீண்டும் நாம வந்து இந்த மதமாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தலை இருப்பதை கண்டோம். அந்த வகையில் இன்று இந்த வேளையில் நாம எல்லா இயக்கங்களை சேர்ந்த இணைந்திருக்கிறோம். இதே ஒற்றுமையோடு நாம வந்து இந்த பிரச்சனையை நம்ம வந்து கையாண்டு இதையும் கடந்து செல்வோம் என்று நம்புவோம். அந்த வகையில் இந்து சேவை சங்கம் இந்த வேளையில் நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிறோம். அதாவது நாம செய்து கொண்டிருக்கிற செய்ய போற அனைத்து நிகழ்வுகளுமே வந்துட்டு நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு முறையான வழியில் நம்முடைய சமயத்தையும், நம்முடைய சமய சிறப்புகளையும், சமயத்தின் தாற்பயங்களையும் வழங்குவதில் முனைப்பாக இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றோம். அதே வேளையில் அடுத்த தலைமுறையினர் நம்முடைய சற்று முன்பு ஒரு சொல்லியிருந்தால் சட்ட திருத்தங்கள் தேவை அப்படின்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இந்து சமயம், இந்து அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. சோ இதற்கு வந்து என்ன செய்ய வேண்டும்னாக்கா நமக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கணும். இந்த பொலிட்டிக்கல் வில் எப்ப வரும் அப்படின்னாக்க அந்த பாலிடிக்ஸ்ல சமய உணர்வு உள்ளவர்கள் வந்து அந்த அரசியலில் ஈடுபட்டு அரசியல் தலைவராக இருந்து இப்படியாப்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வரும். சமயத்தை காப்பதற்கும் சமயத்தை எதிர்ப்பாக எதுவும் நிகழ்ந்து விடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு சில சட்டங்கள் தேவை. அந்த சட்டங்கள் ஏற்றுவதற்கு நாம தலைவர்கள் நம்ம இப்ப உருவாக்கணும்னாக்க இன்னும் ஒரு 10 வருஷத்துலயோ 15 வருஷத்துலயோ 20 வருஷத்துலயோ நம்ம வந்து சில சட்ட திருத்தங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் முனைப்பாக இந்த சமயத்தை காக்கும் பணியில் ஈடுபடுவோம் என்று இந்த வேளையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். மலேசிய இந்து சேவை சங்கத்திலிருந்து திரு பார்த்திபன் ராமச்சந்திரன் அவர்கள் பல விளக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக சட்ட திட்டங்களில் எவ்வாறு விஷயங்கள் எந்த வகையில் நம்ம பார்க்கலாம் என்பதை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய இயக்கத்தின் வழியாக என்னென்ன சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். சரி, அடுத்ததாக சமய சமுதாய பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றது மலேசிய இந்து குரல் இயக்கம். இன்று நம்மோடு வலம் வரும் பெண்மணி குமாரி மனுரஷனா. இவர் ஐக்கிய மலேசிய இந்து குரல் இயக்கத்திலிருந்து வந்திருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை நாம் அடுத்து கேட்போம். நன்றி, வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இன்று விஜயதசமி. ஸோ அனைவருக்கும் என் விஜயதசமி வாழ்த்துக்கள். இப்போ UMHV, we are from UMHV. ஸோ UMHVல நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதில் வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து டுவர்ட்ஸ் யூத். இப்போ நம் ஹிந்துக்கள், நம் குடும்பம், அதே போல் நம்ம இளைஞர்கள், நம்ம கேம்ப், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறோம். அண்ட் ப்ரோக்ராம்ஸ், இப்போ அச்சய பாத்திரம், ஷேர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் தீபாவளிக்காக செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம செய்யும் போது நம்ம கூட வந்து இணைஞ்சு செய்கிற யூத், நம்ம இளைஞர்கள் எல்லாமே நம்ம கூட அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அக்கா தம்பிங்கள் போல பழகுற மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களோட படிப்பும் சரி, எந்த உதவி அவங்க நம்ம கிட்ட கேட்டாலும் எங்க உதவி பண்றதுக்கு நம்ம ஒரு டீமா இருக்கும். பிகாஸ் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இப்ப இருக்கிற யூத் கிட்ட இருந்து எல்லாமே நம்மளால வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் எய்ம்ல நம்ம இருக்கோம். ஸோ இதுல நம்ம இங்க பேச வருது வந்து ஹிந்து தர்ம மாமன்றத்துல
இந்த டாபிக் மத மாற்றத்தை பத்தி. ஸோ கன்வர்ஷன். ஸோ இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் வந்து மத மாற்றம் ரொம்ப ஒரு பெரிய சிக்கலான விஷயமா தான் இப்போ போயிட்டு இருக்கு. மலேசியால உலக ரீதியாகவும் அது அப்படிதான் இருக்கு. ஆனா மலேசியால ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா தான் அது இருக்கு. இப்போ சமய வழியா நம்ம வந்து பிள்ளைங்களையும் சரி யாரா இருந்தாலும் எல்லாருமே கொண்டு போகணும். மதம் மாறியவங்க பத்தி நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. கண்டிப்பா நம்மள சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கே தெரியும். நிறைய பேர் வந்து மதம் மாறி இருப்பாங்க. பட் அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இதையும் வர காலங்கள்ல யாருமே அது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மிக தாழ்மையா எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும். இப்ப நிறைய இயக்கங்கள் மலேசியால இருக்க நிறைய ஹிந்து இயக்கங்கள் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க யாரை வேணாலும் எங்களை யாராவது நாடலாம். மக்களுக்கு சேவை செய்யறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய நன்மையா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க UMHV இருந்து தாழ்மையா கேட்டுக்கிறோம். அண்ட் இப்ப நம்ம இந்து மதத்தை பத்தி பார்த்தோம்னா இப்ப இந்து மதத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா இப்ப நம்ம வி ஆர் பார்ன் ஹிந்து. ஸோ நம்ம லீவ் ஹிந்து கடைசி வரைக்கும் நம்ம ஹிந்துவாவே இருப்பது தான் எல்லாருக்குமே இட்ஸ் அ வெரி குட் திங் அப்படின்னு. இப்ப உலக ரீதியா பார்த்தா கூடயும் ஸ்னேக் லேடர் கேம்ல இருந்து அதை பரமபதம் சொல்லுவாங்க. அந்த கேம்ல இருந்து ஆல் த வே டு ஏரோப்ளேன் வரைக்கும் விமானம் இது எல்லாமே ஹிந்து மதத்தை பேஸ் பண்ணி தான் அந்த நாலேஜ் வழியா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. there's a lot of things நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு கன்வர்ஷன் ஒரு விஷயம் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்றதுனால வந்து எல்லாருக்குமே வந்து அங்க வந்து ஒரு ப்ராப்ளமா தான் போய் முடியுது. சமுதாயத்திலயும் சரி இல்ல அவங்க ஃபேமிலிலயும் சரி இல்ல பர்சனல் லைஃப்லயும் சரி. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பிரச்சனையா தான் போய் முடியுது. ஸோ நம்மளே போய் ஒரு பிரச்சனையை தேடிக்கிறதுல வந்து இது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல செயலா இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து as a ஹிந்து ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம இருக்க முடியுமோ நம்ம இதே மாதிரி இருந்துட்டு நம்மளால என்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்கு. நிறைய விஷயம் கல்வியும் சரி ஞானமும் சரி கடல் அளவு யாருனாலையும் எல்லாத்தையுமே சுவைக்க முடியாது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயத்துல நம்மளும் நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைங்க. ஸோ அதையும் தாண்டி இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணணும். நிறைய விஷயங்களை கையாளணும். 7ஆம் அறிவும் சரி அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறோம். ஸோ எல்லாமே அதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா a lot of things நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். தென் இந்த கன்வர்ஷன் இதெல்லாம் வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் அவர் சனாதன தர்மம் அப்படின்னு. ஸோ இப்போ நாங்க யுனைடெட் மலேசியன் ஹிந்து வாய்ஸ் UMHV இருந்து இந்த மத மாற்றத்தை எதிர்த்து இருக்கிற போராட்டத்துல நாங்க என்னைக்குமே இறுதி வரைக்கும் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உறுதிமொழி எடுத்துக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மலேசிய இந்து தர்ம மாமன்றத்துக்கு நன்றி. தெளிந்த நீரோடை போல ரொம்ப அழகாவே குமாரி மனு ரச்சனா ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அங்க இளைஞர்கள் பலர் குறிப்பாக பெண்கள் பலர் தீவிரமாக சமுதாய பணியில் ஈடுபடுவதை பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்ததாக துடுப்புமிக்க இளைஞர்கள் பல சீரிய பணிகளை இப்பொழுது வந்து செயலாற்றி கொண்டே இருக்கின்றார்கள். இளைஞர் அணி என்பது இளைஞர்களின் களம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் மலேசிய இந்து தர்ம மாமன்ற தேசிய இளைஞர் அணி தலைவரும் பினாங்கு இந்து அறப்பணி வாரிய ஆணையர் திரு தனபாலன் நந்தகுமார் இருக்கின்றார். அவருடைய கருத்துக்களையும் உறுதிமொழியும் அடுத்து நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதுமே நெஞ்சில் நீங்க தத்தால் வாழ்க. ஸோ இன்று இந்த கூட்டத்துக்கு கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பேசுறது வந்து மத மாற்றம். ஸோ இந்த மத மாற்றத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம நினைக்க இந்த கடந்த இந்த போன வாரத்திலே நம்ம வந்து இந்த வாரம் வந்து அர்த்தம் பேசுவோம். ஓகே, மெயின் வந்து மதம் மாற்றம் ஏன் நடக்குதுன்னா எங்க பார்க்க போனா இந்த 3 கேட்டகரி இதுல இருக்கு மெயின். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி வந்து அந்த B40 ஃபேமிலி. ஸோ அவங்க எப்படி அந்த மதம் மாற்றத்துக்கு அந்த B40 ஃபேமிலி அட்டாக் பண்றாங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்ல. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபேமிலியை பார்க்கறது, அந்த இவர் சொன்னாரு நம்ம டத்தோ சொன்னாரு அந்த பாசத்தை கொடுக்குறாங்க அன்பு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்துக்கள் பாசத்தை கொடுக்கறது வந்து ரொம்ப இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாசத்தை யாரும் வந்து கொடுக்க முடியாது. எங்கேயாச்சும் பார்த்தா கூட நம்ம அந்த காலத்துல சொல்லுவாங்க யாராச்சும் பார்த்தா ஹலோ ஹாய் வணக்கம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி இல்லை அறவே.
ஸோ முடிஞ்ச அளவு வந்து அந்த அர்த்தம் சொல்ற மாதிரி நம்ம பாசத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த பாசம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த பாசம் யார் கொடுக்குறாங்கன்னா வேற மதக்காரங்கள் வந்து நம்ம இந்துக்களுக்கு வந்து நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா B40 ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப அட்டாக் பண்றாங்க. அவங்கள வந்து காடியில அந்த எங்கேயாச்சும் அவங்கள எங்கேயாச்சும் கூட்டி போறோம்னா, இப்போ லைக் GHக்கு எங்கேயாச்சும் கூட்டி போனா அவங்க வீட்டு வரைக்கும் வந்து அவங்கள வந்து காடியில ஏத்திட்டு அன்டில் அந்த எல்லாமே அந்த வேலை முடிச்சு மெடிக்கேஷன்லாம் முடிச்சு திருப்பியும் அவங்க வந்து அவங்களோட வீடு எங்க அங்க வந்து இருக்காங்க விடுறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்று வந்து அப்படி அட்டாக்கு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா லவ். ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணு வந்து வேற 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 எதுவும் வந்து இது பண்றது லவ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வழியா. ஏன்னா இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் நம்ம இருக்கோம், அடுத்த மேல் பதவிக்கு போனோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு இந்துவா இருந்துச்சுன்னா அது ஒரு இது வருது, ஏன்னா அந்த பிளாக்கிங் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மலேசியாவில் இப்போ எல்லாரும் பார்ப்பீங்க லைஃப்ல, மலேசியால வந்து மெயின் பதவி பொறுப்புல எல்லாரும் இருக்கிறவங்க வந்து நம்ம ஆளு ரொம்ப பேர் இல்லை, இந்துக்கள் ரொம்ப குறைவு. ஏன்னா அந்த பேரு வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம இந்து பேர் வந்தாலே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. ஸோ அதுக்காகவே சில பேர் வேற மதத்தை வந்து வேற மதத்துக்கு வந்து அது இருக்கிறாங்க போறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமய கல்வி ஏற்கனவே மன்றம் வந்து நம்ம நிறைய விஷயம் இதை பற்றி பேசுகிறோம். கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 வருஷமா நம்ம இருக்கோம் சொல்றோம். சமய கல்வி ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவு சமய கல்வியை வந்து அங்கே உள்ள ஒரு கோயிலையும் சரி, எல்லா என்ஜிஓஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் வந்து மலேசியாவில் அவ்வளோ என்ஜிஓஸ் நம்ம இருக்கோம். முடிஞ்ச அளவு இந்த சமய கல்வி நம்ம எவ்வளோ மக்களுக்கு நம்ம செய்கிறோம், அதில் வந்து ஒரு 10% அந்த சமய கல்வியை வந்து நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் முடிந்த அளவு நீங்க வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து தமிழ் ஸ்கூல்ல முடிஞ்ச அளவு நீங்க செய்யுங்க. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு கருத்து என்னன்னா, தமிழ் பள்ளியில படிச்ச பிள்ளைங்க மதம் மாற்றத்துக்கு வந்து போகாதுங்க. அது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா நானே வந்து பார்த்துருக்கேன், நானே வந்து நிறைய விஷயத்துல வந்து அது பண்ண சர்வே பண்ணியிருக்கோம். தமிழ் பள்ளியில என்டர் பண்ண பிள்ளைங்க வேற மதத்துக்கு அவ்வளோ சீக்கிரமா போக மாட்டாங்க. அவ்வளோ என்ன சொல்லுங்க சீக்கிரம் போக மாட்டாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா மதம் மாற்றம் ரொம்ப பாத்தீங்கன்னா எங்கன்னா வேற பள்ளி, நம்மளோட மலாய் ஸ்கூல் படிக்கிற பள்ளியில பிள்ளைங்க ஒரு 50% நீங்க பாத்தீங்கன்னா மதம் மாற்றம் வந்து அங்கேயும் தான் வருது. ஆனா மலாய் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களும் வந்து மற்ற மதத்துக்கு வந்து மாறாம இருக்காங்க. அது எப்படின்னா அந்த ஃபேமிலியோட ஒரு இது என்ன சொல்லுங்க ஒரு இது இருக்கும், நல்ல ஒரு இது. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மதத்தை பத்தி தெரியும், அவங்க வந்து சமய கல்வி வந்து கற்றுக் கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சமய கல்வி, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கே வந்து சமய கல்வினா என்னன்னு வந்து தெரிய மாட்டுது, ஒரு பேசிக் நாலேஜும் அவங்க தெரிய மாட்டுது. ஸோ முடிஞ்ச அளவு பெற்றோர்கள் வந்து சமய கல்வியை கற்றுக்கணும், பிள்ளைங்களுக்கும் கற்றுக்கணும். பிள்ளைங்களுக்கும் என்ன சொல்லணும்னா நீ ஒரு இந்துன்னு அவங்க சொல்லணும் டெய்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்றக்காரவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இதை சொல்லுவாங்க, நீங்க வந்து அவங்க எந்த இதுல இருக்கும் அவங்க அது சொல்லுவாங்க. பட் நம்ம மட்டும் நீ ஒரு இந்துன்னு அந்த பிள்ளைங்கிட்ட நம்ம அறவே இருக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம். முடிஞ்ச அளவு நீ ஒரு இந்துன்னு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நம்ம சொன்னா அந்த பையனுக்கும் அந்த பிள்ளைக்கும் கண்டிப்பா தெரியும் அவங்க ஒரு இந்துன்னு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மதம் மாற்றம் வந்து எங்க நிறைய நடக்காதுன்னா, இப்ப டெம்பிளுக்கு பாருங்களேன், இந்த கோவிலுக்கு வந்து யாரு கோவிலுக்கு அடிக்கடி போறவங்க, ஒரு சாமி பக்தி இருக்கிறவங்களுக்கு வந்து மதம் மாற மாட்டாங்க. தென் சமய கல்விக்கு போறவங்களும் மதம் மாற மாட்டாங்க. சொன்ன மாதிரி தமிழ் ஸ்கூலுக்கு போறவங்களும் மதம் மாறது குறைவு. இதெல்லாம் இந்த நாலேஜ்லாம் இல்லாதவங்க தான் வந்து அவங்களுக்கு என்னன்னா இந்த நம்மளோட மதத்துல என்ன இருக்கு, ஏன்னா தப்பு வந்து அவங்க மேல, ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே வந்து புரிய மாட்டேது. இந்த நம்மளோட மதத்துல எத்தனை விஷயம் இருக்குன்னு அவங்க அதை வந்து புரியாம தான் அவங்க அப்படி இருக்காங்க. ஸோ நம்மளோட தலைவர் சொன்ன மாதிரி தேசிய தலைவர் முடிந்த அளவு நம்மளோட என்ஜிஓஸ், மலேசியாவோட என்ஜிஓஸ் மெயின் வந்து நம்மளோட டெம்பிள்ஸ், கோயில் உள்ளவங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் வந்து ஏறக்குறைய ஒரு 2000+ டெம்பிள்ஸ். ஸோ எல்லா கோயிலையும் வந்து சமய கல்வி கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். ஸோ சமய கல்வி கற்றுக்க ஒரு டீச்சர்ஸ் இல்லையா, நாங்கள் ஆசிரியர் இல்லை எப்படி கற்றுக் கொடுக்கணும் தெரியலன்னா கூட நம்மளோட மன்றத்தை வந்து நாடலாம், இல்லை மற்ற என்ஜிஓஸும் நீங்கள் போகலாம், நாடலாம்.
இப்போ இந்து சங்கம் கூட பார்த்தீங்கன்னா பல நிகழ்வு செய்கிறாங்க. ஏன்னா அந்த என்ன திருமுறை, ஸோ அந்த மாதிரிலாம் கற்றுக்குவாங்க. ஸோ சமயக்கல்வி கண்டிப்பாக இருக்கணும். சமயக்கல்வியிலேயே பார்த்தீங்கன்னா திருமுறை, மற்ற அவங்க இதெல்லாம் வரும் சமயம்லாம். ஸோ நம்ம இந்துவாக இப்போ எல்லாம் சொன்னமே, நம்ம இந்துவாக பிறந்தோம், இந்துவாக வாழணும், இந்துவாக மறையணும். கண்டிப்பா இந்துவாக மறையல நம்ம வந்து பிறக்கும் போது இந்து, மறையும் போது வேற இதெல்லாம் பண்ணா அது பெரிய பாவம். அது வந்து கடைசியா அவங்களுக்கு தெரியும். அந்த யாரு மதம் மாறி வேற மதத்துக்கு போறவங்களுக்கு கடைசியா மறையும் போது அவங்க இந்துவா இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க மதத்தை நீங்க எப்படி மாறினானோ நீங்க கடைசியா போகும்போது உங்களை அந்த மதம்னு சொல்லி அங்க இருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப இது வந்து லைஃப் ஓடிக்கணும், நான் ரொம்ப தெளிவா பேச பாக்குறேன். ஸோ இப்ப நீங்க ஒரு இதாக ஆயிட்டீங்கன்னா, ஸோ கடைசியா வந்து அந்த மதத்தை சொல்லி உங்களை வந்து ஆக்க மாட்டாங்க. உங்களை எப்படி பார்த்தாலும் ஒரு தனியா உங்களை வந்து பிரித்து தான் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாமே என்ஜிஓஸும் சேர்ந்து முதல்ல நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இந்த வேலையில நாங்கள் வந்து மாமன்ற சார்பில் வந்து ஒரு இது எடுத்துக்கிறோம், உறுதிமொழி. என்னன்னா சமய கல்வி கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நம்ம செய்வோம். நம்ம வந்து இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறோம். முடிஞ்சளவு எல்லா டெம்பிள் கோயிலும் என்ஜிஓ வந்து நம்ம கூட சேருங்க. இந்துக்கள் ஏதாச்சும் பிரச்சனை எல்லாரும் தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. வாய்ஸ் அவுட் பண்ணணும். நம்ம பல இயக்கங்கள் நம்ம எல்லாரும் அதை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம பத்தாது, நிறைய பேர் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து டத்தோ சொன்ன மாதிரி அன்பாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம பல காரியங்கள் இந்த நாட்டில் கண்டிப்பா செய்யணும். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக சொல்லி சென்றார் நம்முடைய தனபாலன் நந்தகுமார் அவர்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். அதாவது பிள்ளைகளை வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தையும் சொல்லியிருந்தாரு. பிள்ளைகளை வந்து தமிழ் பள்ளிக்கு நம்ம அனுப்பும் போது, அவர்கள் பள்ளிக்கு செல்லும் போது அங்கே அவர்களுக்கு சமய உணர்வு ஏற்படுகின்றது, அவர்களுக்கான வழிகள் அங்கே பிறக்கின்றன அப்படிங்கிறது ரொம்ப அழகா முக்கியமா சொல்லியிருந்தாரு. அதே வேளையில பல தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நம்முடைய நன்றி. தொடர்ந்து நிறைவு பேச்சாளர் என்று கூட சொல்லலாம். சபாபர்ணம் அருள் நிலையம் என்றால் நான் நினைக்கிறேன் 365 நாட்கள் அவர்களுக்கு இடைவிடாத நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படியாக பல இளைஞர்களின் கூட்டமாக களப்பணியில் நிறைய செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில் அதை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர் மலேசிய இந்து தர்ம மாமன்ற தேசிய இணை பேரவை உறுப்பினர் திரு ஜெகதீசன் முருகன் அவர்களை அடுத்து அழைக்கின்றோம். தாயே சக்தி என் தலை தாழ்கிறேன், தான் என் ரகம்பாவம் தன்னை வெல்கிறேன், நீயே துணை என்று நான் சொல்கிறேன், நிச்சயம் அதனால் தான் உயிர் வாழ்கிறேன் என்று எல்லாம் வல்ல ஆதிபராசக்தி அவர்களை வேண்டி எனது உரையை துவக்குகிறேன். திருமதி பொன்கோகிலம் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. எப்படிலாம் சொல்லிட்டாங்க. சரி, நன்றி திருமதி பொன்கோகிலம் அவர்களுக்கு. சரி, இப்ப நம்ம எல்லாரும் மத மாற்றத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதற்கான உறுதிமொழி, இதுக்கு மத மாற்றத்துக்கு நான் எதிராக இருப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை எடுப்பதற்காக தான் இன்று நம்ம இணைந்திருக்கோம். சரி, மத மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு அதீத அனுபவம் வந்து சபாபர்ணம்ல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க இருந்து பண்டாக்குவான்னு நிறைய பேர் இருப்பாங்க பாருங்களேன் சபாபர்ணம்ல. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சபாபர்ணம் வந்து புசக் பஞ்சிபரன் அகம இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் வந்து நம்ம இணைய வாயிலாக கூட நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சபாபர்ண மக்களை வந்து ரொம்ப எளிதா வந்து அவர்களை வந்து மதம் மாத்திரலாம். அதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு நினைக்கிறேன். அந்த காரணங்கள் எல்லாருமே சொல்லிட்டீங்க. வறுமை, வாய்ப்புகள், வசதிகள் இப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை வச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மதம் மாத்தி கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அதுல ரொம்ப அப்படியே மனசுக்கு வலியா இருந்தது வந்து, ரொம்ப எளிதா இருந்தது சபாபர்ண மக்களை வந்து மதம் மாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமும் கூட. அதே சமயத்துல இந்த சபாபர்ணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து அதற்கான பயிற்சி நிறுவனங்கள், பயிற்சி முகாம்கள் எல்லாமே நடத்தப்படுகிறது. அதாவது மத மாற்றம் வந்து எப்படி மதம் மாற்றணும், அதாவது இவங்க வீடு வீடாகவே சென்று எந்த வீடுன்னு கூட தெரியாம அவங்க வந்து இந்துக்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்கள் வந்து மதம் மாற்றி கொண்டு வராங்க. இதற்கான காரணங்கள் என்னன்னா, சற்று முன்பு வந்து நிறைய பேர் அதை பத்தி சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்துக்களாகிய நாம் இந்துக்களை நெருங்குவதில்லை அப்படின்னு. இது உண்மையான ஒரு விஷயம். நாம் செல்லாததுனால அவங்க செல்றாங்க. ஆனா அது ரொம்ப அதீதமா, ரொம்ப வந்து தீவிரமா வந்து அவங்க அந்த வேலைகளை செய்வாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது, நீ ரொம்ப நல்லா பேசுறிய, நீ ஏன் என் மதத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா பேசிடுவாங்க. இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகு சற்று முன்பு திருவாளர் அருண்குமார், திருவாளர் தனபாலஞ்சி அவர்கள்லாம் சொல்லும் பொழுது, இளைஞர்கள் அப்படி என்பதுதான்
முதுகெலும்புகளாக நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மத மாற்றத்தை ஒழிக்கணும் என்பதற்காக இணைந்து செயல்படுகிறோம். ஆனால் இனி வரும் காலங்கள்ல யார் இதை ஏற்றி நடத்த போறா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா இளைஞர்கள் தான் இதை செய்ய போறாங்க. இளைஞர்கள் இந்து இளைஞர் முகாம் இப்படி எல்லாம் இந்த முகாம்ல இணைந்து அதன் பிறகு அவர்கள் வந்து நம்மோட பயணிக்கிறாங்க. இன்ற நாள் முதலும் இன்னைக்கு அவர்கள் வேறொரு மதத்தினர் வந்து இந்து மதத்தினுடைய வீட்டிற்கு கதவை தட்டி உள்ளே செல்வதற்கு ஒரு காலமாக இருந்த காலம் போய் இன்னைக்கு நமது இந்து இளைஞர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் வந்து இங்கு உள்ள இந்து மக்களுடைய வீடுகளுக்கு சென்று பிரச்சாரம், பஜனை, இப்ப நல்வாழ்த்துக்கள் இப்படி எல்லாம் சொல்லி இன்று சபாபரணம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லும் பொழுது மத மாற்றம் அப்படி என்ற அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. நீங்க எப்படி அவரை கரெக்டா சொல்றீங்க மத மாற்றம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது என்னன்னா எப்படி இதை வந்து சொல்லலாம்னா சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. பட் நிச்சயமா இந்த மாதிரி பொதுவான ஒரு இடத்துல வந்து என்னால வந்து அது தெரிவிக்க முடியாது. என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ரொம்ப சுலபமாகவே வந்து ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க தானே போய் நாடுவாங்க. அந்த வறுமையில இருக்கிறவங்களையும் நம்ம நாடிட்டா நம்ம அவங்களுக்கு தேவையானது கொடுத்துட்டோம்னா அவங்க நிச்சயம் அங்கிட்டு போக மாட்டாங்க. இல்லைன்னால்தான் அங்கிட்டு போறாங்க, இருக்குன்னா நிச்சயம் போக மாட்டாங்க. இப்ப நான் இங்க என்ன ஒரு இறுதியா ஒரு விஷயம் நாங்க சொல்ல வரேன்னா, நமது இளைஞர்களை தூண்டி விடுவோம். இது தூண்டல்னு கூட சொல்ல முடியாது. நம்முடைய பெருமைகள், நமது பெருமைகள்லயே நாமே அந்த பெருமைக்குள்ளவே இருக்கணும் என்பதை வந்து நமது இளைஞர்களுக்கு வந்து வலியுறுத்துறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே இந்த இளைஞர்களை நம்ம தூண்டி விடுவோம். அந்த தூண்டலின் மூலமாக அவர்களும் இந்துவாக வாழ்வார்கள், சுற்றி உள்ளவர்களையும் இந்துவாகவே வைத்துக் கொள்வார்கள். அப்படி என்பதுல வந்து நான் அனுபவபூர்வமாக உங்ககிட்ட சொல்றேன். இது சபாபரணம் மட்டுமல்ல, சுற்று வட்டாரம் மற்றும் நாடு தழுவிய அளவில் நிச்சயமாக இவை அனைத்தும் நாம் நிறைவேற்ற முடியும். இளைஞர்களுடைய முழு பவர், அதாவது அவருடைய சக்தி, நம்ம சக்திகளை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோமாக இந்த சக்தியை நம்ம வந்து உருவாக்கி கொடுத்தோம் என்றால் இந்த சிக்கல் நிச்சயம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா அப்படின்னு தெரியலன்னா இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா இது தூண்டுகோலாகவே வைத்துக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமா இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகள் நமக்குள்ளே இருக்கு. உறுதி கூறுகிறோம். இளைஞர்களும் இணைந்து நாம் அனைவரும் இந்த மத மாற்றத்திற்கு ஒரு எதிராக நின்று மத மாற்றத்தை நமது நாட்டில் ஒழிப்போம் அப்படி என்பதை உறுதி கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. ஹரிஓம். ஆசிரியர் திரு ஜெகதீசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆக பல்வேறு இயக்கத்திலிருந்தும் வருகை தந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பல சிறப்பான கருத்துக்களை வழங்கிய நம்முடைய பிரமுகர்கள் உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக உங்களுடைய இந்த நேரத்திற்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, நிகழ்ச்சி நிறைவடைந்து விட்டதா என்றால் இன்னும் இல்லை. அடுத்து முக்கியமான ஒரு இடம், முக்கியமான ஒரு அமர்வு காத்திருக்கின்றது. இகலெதிர் சாய்ந்துழைக வல்லாரை யாரே மிகலுக்கும் தன்மையவர். வேற்றுமையை எதிர்த்து ஒற்றுமையை விரும்பி நடக்கின்றவரை யாராலும் வெல்ல முடியாது என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார். ஆகவே ஒற்றுமையாக நாம் அணி திரண்டால் நிச்சயமாக மதமாற்றம் எனும் எதிரியை வீழ்த்த முடியும் என்பதற்கு இந்த அமர்வு சான்றாக அமைந்திருக்கின்றது. ஆக வறுமை, பசி, சிக்கல்கள், பொருளாதாரம், பாதுகாப்பற்ற சூழல் இப்படி பல காரணங்களினால் மதமாற்ற நடவடிக்கைகள் மிக துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இதை துரிதம் என்று சொல்வதை விட திணிப்பு என்று கூட சொல்லலாம். தூய்மையான உள்ளத்தின் வெளிப்பாடே நல்ல வழிபாடு என்று சொல்வார்கள். ஆக திணித்து ஒருவரின் அடையாளத்தை அபகரிப்பது என்பது அறச்செயலாகாது. அமைப்புகளை சார்ந்தவர்கள் இன்று மக்கள் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். மக்களாகிய நாம் எப்போது உறுதிமொழி எடுக்கவிருக்கின்றோம்? உங்கள் மனதில் பல சமய நெறிகளை பற்றியான கேள்விகள் இருக்கும். அந்த சமய நெறியினை உங்களுக்கிடையே விதைக்கவும் மதமாற்றம் எனும் இந்த கொடூர நோயை களையவும் நீக்கவும் இன்று 2 பேச்சாளர்கள் பேச வருகின்றார்கள். ஆக அதற்கு முன்பாக மதமாற்றம் 2 நிலைகளில் ஏற்படுகின்றன. முதலாவதாக அடிப்படை சமய கல்வி இல்லாமை, 2வது குறைவான சமயப்பற்று. இந்த 2ஐயும் சமன் செய்யும் வகையில் பல்வேறான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது மலேசிய இந்து தர்ம மாமன்றம். அதில் குறிப்பாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக சமய பணியை தன்னலமற்று செய்து இன்று பல சமய ஆசிரியர்களை உருவாக்கி வருகின்ற மலேசிய இந்து தர்ம மாமன்ற அமைப்பு செயலாளர் திரு AK ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். மதமாற்றம் ஒரு கொடிய நோய் எனும் தலைப்பில் நாடு தழுவிய நிலையில் விழிப்புணர்வு சொற்பொழிவினை நடத்தி வருகின்றார் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய உதவி தலைவர் திரு ரிஷிகுமார் வடிவேலு அவர்கள். ஆக தொடர்ந்து இந்த 2 பேரும் நம்முடைய கலந்துரையாடலில் அடுத்து இணையவிருக்கின்றார்கள்.
பல தலைவர்கள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள். நாம் எந்த வகையில் மதமாற்ற நோய்க்கு தீர்வு செய்யலாம், இந்த பணிப்படையில் நீங்கள் எவ்வாறு இணையலாம் என்பதை நம்மோடு இந்த இருவரும் கலந்து அவர்களுடைய அனுபவ பகிர்வினை மேற்கொள்ளவிருக்கின்றார்கள். ஆக அடுத்ததாக திரு A.K. ரமேஷ் அவர்களை இந்த கலந்துரையாடலை வழிநடத்த அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் ஹரியோம். ரிஷிஜி, நிகழ்ச்சியின் ஒரு இறுதி நிகழ்வுக்கு வந்துட்டோம். இது ஒரு முக்கியமான நேரம். இது 9 இரவுகள் 9 நிகழ்வுகள் ஒரே நோக்கம். இப்படி கடந்த 9 நாட்களாக பல கலைஞர்கள், பிரபலங்கள், களப்பணியாளர்கள், இயக்க தலைவர்கள், இளைஞர்கள் நிறைய பேர் அங்க பேசி வச்சிருக்கோம். பாதிக்கப்பட்டவங்க கூட பேசியிருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் பேசி கொண்டு வந்து ஒன்றிணைந்து தர்மத்தை நிலைநாட்டுவோம் என்ற ஒரு கர்ஜனையோடு நீங்க வளம் வந்துட்டு இருக்கீங்க. அடுத்து மிக முக்கியமா மதமாற்றம் ஒரு கொடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கிறீங்க. ஏன் இவ்வளவு நடந்துட்டு இருக்குது? இந்த நிகழ்ச்சி நிறைவுல இன்னொரு தடவை எல்லாருக்கும் இதை வலியுறுத்தி சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம்னு நினைக்கிறேன். ரிஷிஜி, சொல்றீங்களா கொஞ்சம் எல்லாருக்கும்? ஹரியும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நினைக்கிறேன் நேரம் கருதுறதுனால ஒரு ஆளுக்கா நான் வணக்கம் சொல்ல முடியல. முக்கியமா எங்களோட இந்த 9 நாள் தொடர்ந்து வர்றவங்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இயக்க தலைவர் அனைவருக்கும் நன்றி. இந்த அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மகிழ்ச்சி, நன்றி. நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய கூற்றுகள் சொல்லியிருந்தாங்க, நிறைய தலைவர்கள் பேசியிருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் நிறைய பேசிட்டோம். எப்படி மதம் மாறுறாங்க, என்ன மதம் மாறுறாங்கன்றத நிறைய பேசிட்டோம். இதுக்கு மேல என்ன செய்ய போறோம்ன்றத நம்ம பேச போறோம். ஏன் இது கொடிய நோய், ஏன் இதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மதம் மாறிட்டு நம்ம மதம் மாறினவர்களை மறுபடியும் இந்த சைட்டுக்கு கூட்டிட்டு வர்றது ஒரு பக்கத்துல வேலை நடந்துட்டு இருக்கலாம். ஆனா ஒரு விழிப்புணர்வு கொடுத்தமாக்கா சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மதம் மாறிட்ட பிறகு அதோட ப்ராசஸ் பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும். வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை கையில் எடுத்திருக்கிறோம். அதுக்காக கிட்டத்தட்ட எல்லாருமே, எல்லா பேச்சாளர்களும் இந்த 9 நாள் எடுத்துக்கலாம், எல்லா பேச்சாளரும் இன்றைக்கு பேசின தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ம அணுகணும், நம்ம அன்பா பார்க்கணும், நம்ம போய் பார்க்கணும், நம்ம மக்களை நம்மளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் நாடு தலைவர்கள மாறி போனவங்களோட இதுக்கு மேல மாறக்கூடாதுன்றவங்கள தான் நான் ரொம்ப கவனமா பார்க்கலாம். அவங்கள சந்திப்போம், அவங்களுக்கு தான் விழிப்புணர்வு கொடுக்கணும், இந்த மதத்தோட பற்று கொடுக்கணும்ன்ற ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்மளோட புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு இந்த சிகரெட் டப்பா, அந்த பேக்கெட் வாங்குவாங்க. பார்த்துருந்தீங்கன்னாக்கா, சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்னு சொல்லிட்டு அதுல ஒரு அட்டையில போட்டிருக்கும். எந்த அளவுக்கு கேன்சர் வரும் அப்படின்றத ஒரு தீவிரமான விஷயத்த போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த 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 தீவிரமான நடக்குமானா எனக்கு தெரியல, நடந்திருக்காது. ஆனா அதிகபட்சம் இதுல பாதிப்படைகிறவங்களோட அந்த சூழலை மட்டும் போட்டிருப்பாங்க. தொண்டெல்லாம் கிழிஞ்சு இப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த மதமாற்றத்துல எவ்வளவு விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்படுற சமுதாய சிக்கலுக்கு கஷ்டப்படுற விஷயத்த விழிப்புணர்வா நம்ம கொண்டு போய் சொல்லணும். அதுதான் இதோட நோக்கமும் இருந்தது. அதுதான் இதை நான் ஒரு தொற்று நோய், இது ஒரு கேன்சரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சோ விழிப்புணர்வு கொடுக்கறதுதான் இதோட முக்கிய காரணம். இந்த 9 நாளும் அவங்களோட அதாவது நம்மளே சமயவாதிகளே பேசிட்டு இருந்தோமா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு சொந்தமாவே ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றாங்க. இது முக்கியம் கிடையாது. இது இவங்களோட பிசினஸ் தான். அதாவது இவங்க இந்த சமயத்துல இருக்கிறதுனால மதமாற்றத்தை பத்தி பெருசா பேசுறாங்க. அப்படி ஒண்ணுமே நடக்கலையே, என் வீட்டுல நடக்கலையே, தெருவில் நடக்கலையே அப்படின்ற ஒரு சூழல் அதனாலேயே மதத்துக்கு சம்பந்தம் இல்லாத சில நபர்களை கூட்டிட்டு வந்தோம் இந்த தடவை. அவங்களே சொல்றாங்க, ஆமா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு, பக்கத்து வீட்டுல இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு, நெருங்கி வந்துகிட்டே. எப்படி இந்த கோவிட் ஒரு காலத்துல பார்த்தோமாக்கா வெளியில எங்கேயோ இருந்துச்சு, எங்கேயோ ஒரு நாட்டுல இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்கு வந்துச்சு, அப்புறம் நம்ம நாட்டுக்கு வந்துச்சு, நம்ம பக்கத்து தெருவுக்கு வந்துச்சு, அப்புறம் நம்ம வீட்டுள்ளே இப்ப இன்னைக்கு நம்மளோட அதோட வாழ ஆரம்பிச்சிட்டோம். சோ அந்த சூழல் மாதிரி வந்துட கூடாது, ஒரு தடுப்பூசி போடணும்ன்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே ஆரம்பிச்சோம். ஜி இல்ல, நிச்சயம் நிறைய பேருக்கு இந்த மதமாற்றோட தாக்கம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்குது. எல்லாரும் இதை உணர்றாங்க, எல்லாரும் இதுக்காக ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனா வெளியே பேச முடியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். ஒன்றிணைந்து தர்மத்தை நிலைநாட்டுவோம்னு ஒரு முடிவோட எடுத்து வந்திருக்கிறோம். எல்லா இயக்கத்தையும் ஒன்னா கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க, எல்லா தலைவர்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. நிறைய பேர் இதுல இணைச்சிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்காங்க. இது 9 நாள் பேசி 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 முடிச்சிருக்கோம். இதோ நிக்க போதா? வாய்ச்சொல் வீரம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குதா? அடுத்து என்ன செய்ய போறோம்? ஒரு சரியான கேள்வி. அதாவது நம்ம இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும் நம்ம நினைச்சோமாக்கா,
இயக்க தலைவர்கள், ஆலய தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மட்டும் சேர்ந்து செய்தா இந்த சமுதாயத்தை காப்பாற்றவே முடியாது. நம்மளால ஒன்னைத்தையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, இந்து மதம்ன்றது அதாவது இந்து சங்கத்துக்கோ மாமன்றத்துக்கோ HYOக்கோ இல்ல இந்து ரிலேஷன் இந்து வாய்ஸ்க்கோ இல்ல HSSக்கோ கொடுக்கப்பட்ட எழுதி கொடுக்கப்படல. இவங்க தான் இதோட இதுன்ட்டு. ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் கடப்பாடு இருக்கணும். அவங்க இந்த மதத்தை காப்பாத்துறதுக்காக, இந்த மொழியை காப்பாத்துறதுக்காக போராட்டத்துல இணைஞ்சிருக்கணும். நம்ம வீட்டு வரிசையில ஒருத்த மதம் மாறினா பரவாயில்ல, அவர் பார்த்துக்குவாரு, அந்த இயக்க தலைவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு இல்லாம நம்ம களம் இறங்கணும். ஒன்றிணைந்து இந்த தர்மத்தை காப்பாத்தோம்னு சொல்றது வந்து இயக்கங்கள் மற்றும் ஒன்றிணைந்து இல்ல, ஆலய தலைவர்கள் ஒன்றிணைந்தோம். இந்த சமுதாயமும் எங்களோட ஒன்றிணைந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும்ன்றதுக்காக தான் ஒரு திட்டத்தை இன்னைக்கு அறிவிக்க போறோம். சோ அதை பத்தி தான் பின்னாடி பேசலான் இருக்கோம் ஜி. அந்த 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 திட்டத்தை இன்னைக்கு நம்ம நிலைநாட்ட போறோம், நீங்க எல்லாருக்கும் சொல்ல போறோம். நான் நினைக்கிறேன் இது ஒரு சரியான அருமையான தருணம். இந்த வேலையில அந்த திட்டத்தை நீங்க எல்லாருக்கும் சொன்னீங்க சொன்னா யாரு என்ன செய்யணும், என்ன எதிர்பார்க்கிறோம், யார் எப்படி செயல்படலாம் நீங்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு இப்ப அவங்களுக்கு எல்லாம் சொல்லலாம். சரி, இந்த 9 நாளாவே தொடர்ச்சியாவே நாங்க ஒரு QR கோட் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகும் கடைசியில ஒரு QR கோட் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த QR கோட்ல நீங்க ஸ்கேன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வரணும். இந்த வாட்ஸ்அப் குரூப் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு இயக்கத்தின் சார்பில் இல்ல. அதாவது ஒரு இயக்க பேர்லயோ நீ இந்த இயக்கத்துல தான் மெம்பரா இருக்கணும், அப்பதான் நீ இதுல இறங்கி செயல்பட முடியும் அப்படின்னு இல்லாம, ஒரு பொதுவா தர்ம யுத்தன் சனாதன சத்திரிய அணின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒண்ணு உருவாக்குறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஃபார்ஸ். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கூட இந்த டாக் நம்ம செஞ்சிருந்தோம் இல்லையா, இந்த ஃபாரமை எல்லா இயக்கத்தையும் இணைச்சு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரோட் ஷோ போறோம். அடுத்த வருஷத்துல இருந்து ஒரு ரோட் ஷோ பிளான் பண்ணலான் இருக்கோம். நிச்சயமா இயக்க தலைவர்கள் கூட ஒரு மீட்டிங், ஒரு சந்திப்பு கூட்டத்தை வச்சு இப்ப இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற பொதுமக்கள்ல ஒருத்தர் சொல்லலாம், எனக்கு என் வட்டாரத்துல நான் பாத்துக்கிறேன், நான் பொறுப்பு எடுக்கிறேன், என்னால முடியும், எனக்கு வந்து நிறைய நேரம் இல்லை, ஆனா வாரத்துல ஒரு நாள் என்னால இதுல செயல்பட முடியும், என் வட்டாரத்துல ஏதாவது ஒரு சமுதாயத்துல மதமாற்றங்கள் நடக்க போச்சுன்னா அந்த வீட்டை நான் போய் சந்திக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா தயவு செஞ்சு இந்த குரூப்ல ஆட் பண்ணுங்க. வேற யார் ஆட் பண்ணலாம்? இந்த மாதிரியான சொற்பொழிவுகள், விழிப்புணர்வுகள் வரணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க உங்க வட்டாரத்துல ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாங்க வந்து செய்வோம். நீங்க நினைக்காதீங்க நம்ம ஒரு 4-5 பேர் தான் பேசுறோம்ல, நாடு தலைவர்கள்ல நிறைய இயக்கங்கள் இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கோம். எல்லாமே ஒன்றிணைஞ்சு இந்த பிரச்சனையை களமிறங்கிறதுக்காக நம்ம ஒன்றிணைந்து இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இதுல இறங்கி செய்ய போறோம். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், நீங்க உங்க வட்டாரத்துல இந்த மாதிரியான விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும். ஒண்ணு. இரண்டாவது, அடுத்தடுத்து எல்லாருமே சொன்னாங்க சமய கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இந்த சமய கல்விக்கான ஏற்பாடுகள் நீங்க பண்ணுங்க, நாங்க வந்து உங்களுக்கு அதோட ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அதாவது இதை வந்து நேரடியா இப்ப நாங்க செய்யறது கிடையாது. ஏற்கனவே கடந்த 5 வருஷமா நான் நினைக்கிறேன் ஒரு 50 இடத்துக்கு ஈவன் மீரியில கூட போயிட்டு இதை பத்தி பேசி அது ஒரு பைலட் ப்ராஜெக்டா பார்த்து அதுல இருந்து நடந்த இப்ப சபாபரணத்துல இருந்து ஒரு சொன்னார்ல, ஜெகதீஷ் சொன்னார்ல, சரி, ரிஷிஜி சொன்ன மாதிரி நாம வந்து தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து செயல்பட போறோம். இது யாரோ ஒருத்தரை சார்ந்த ஒரு விஷயம் இல்ல, நம்ம அனைவரும் சார்ந்த விஷயம். பிரச்சனை நம்முடையது, ஆனா நாம் தான் சேர்ந்து தீர்க்கணும். அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்பட போறோம். அவர் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி நிறுதியில உங்களுக்கு அந்த QR கோட் உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. ஏன் இந்த QR கோட் ஷேர் பண்ண போறாங்கன்னு சொன்னாக்கா, அதுல நீங்க இணைஞ்சிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல இணைஞ்சிக்கலாம். அதுல இணைஞ்சிக்கிட்டீங்கன்னா எங்களோட போன் நம்பர்லாம் அதுல வந்துடும், எங்களோட தொடர்பு உங்களுக்கு வந்துடும். நீங்க உங்க இடங்கள்ல அதற்கான ஏற்பாடுகள், இப்ப ரிஷி சொல்லிட்டு இருந்தாரு சமய வகுப்புகள் நடத்தணும்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்க எப்படி என்ன செய்யலாம் அப்படிங்கிற தொடர்பு கொள்ளலாம். உங்க இடத்துல வந்துட்டு மத மாற்றத்தை பத்தி டாக் கொடுக்கணும்னு சொன்னாலே, மத மாற்றம் ஒரு கொடிய நோய். ரிஷிஜி 48 இடங்கள்ல பேசியிருக்காரு, தொடர்ந்து அவர் வந்து பேச தயாரா இருக்காரு. நீங்க எப்பெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா வந்து அங்க பேச தயாரா இருக்காரு. டேட்ஸ் மட்டும் பேசிக்கலாம், அங்க வந்து செய்யலாம். அங்க ஒரு குழுவா நீங்க செயல்பட விரும்புறீங்களா? அந்த குழுவை எப்படி நம்ம செயல் நடத்துவது, அந்த குழுவை எப்படி அமைக்கிறது, அந்த குழு எப்படி இதுக்காக வேலை செய்யணும், எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம கலந்து பேசலாம். ஏதோ வந்தோம் பேசணும் போனோம் இல்லாம நம்ம இதை தொடர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்னு இந்த வேலை நான் கேட்டுக்கிறேன். நிறைவா சில விஷயங்கள் நம்ம பேசி முடிப்போம். இந்து சமயம் உலகின் ஆதி சமயம். உலகில எந்த சமயம் வருவதற்கு முன்னாலேயே இந்த உலகத்தை படைத்த இறைவன் நமக்காக கொடுத்த ஒரு சமயம் சொன்னாக்கா அது இந்து சமயம். இந்த இந்து சமயத்திற்காக எப்பொழுதெல்லாம் வந்து
ஒரு சோதனை வருதோ, எப்பெல்லாம் வந்து துன்பம் வருதோ, எப்பெல்லாம் யாராவது வந்து நம்மள வந்து மதம் மாத்துறாங்களோ, ஏமாற்றுறாங்களோ, அப்பெல்லாம் வந்து பல பேர் வந்து பல அருளாளர்கள் வந்து கடவுளர்களை வந்து இந்த தர்மத்தை காப்பாத்திருக்காங்க. இன்னைக்கு விஜயதசமி வெற்றி திருநாள், அசுரனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய நாள். அன்னை பராசக்தியே வந்து இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. அன்னை மட்டும் இல்ல, நம்முடைய கடவுளர்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கடவுளர்களும் தர்மத்தை அதர்மத்தை வந்து நிலைநாட்ட பார்த்த, தர்மத்தை அழிக்க வந்த அசுரர்களை எல்லாம் எல்லாரும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, வதம் செய்திருக்கிறார்கள். இந்த 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 கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். விஷ்ணு பகவான் 10 அவதாரங்கள் எடுத்து இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான். இப்படி கடவுளர்களாக இருக்கட்டும், நம்முடைய அருளாளர்கள் இருக்கட்டும், அப்பர் பாடினாரு, கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய்வு. எவ்வளவு பெரிய வீரம் இருக்கும் அவருக்கு. எதுக்கும் கவலைப்படல. நீ கல்லுல கட்டி கடல்ல போடுறியா, மதம் மாறலைங்கிறதுக்காக கல்ல தூக்கி கடல்ல போட்டாங்க. நற்றுணையாவது நமச்சிவாயம் சொல்லிட்டு இறைவன் மேல பாரத்தை போட்டு அவர் பாட்டுக்கு தொடர்ந்து இந்த பணியை இந்த இந்த சமயத்துக்கு செய்ய வேண்டிய பணியை செய்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவரால் ஏற்பட்ட திருமுறைகள்லாம் படிச்சு இன்னைக்கு நம்மளாம் வந்து சுகமாக சந்தோஷமா படிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஞானசம்பந்தர் மானினேர் வெளி மாதராய் வலு திக்குமா பெருந்தேவிக்கு பானல் வாயோர் பாலன் இங்கிவர் என்று நீ பரிவைதில்லை. ஒரு சின்ன பையன் வந்திருக்கான்னு என்னை பரிவா பார்த்து ரொம்ப சாதாரணமா பார்த்துடாத. ஈனர்கள் கிளியே நலே ஆளவாயான் அரண் நிற்கவேன்னு படிச்சிருக்கிறாரு. ஆனா ஈனர்களுக்கு நான் எளிய நல்லேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்திமான், கோயிலெல்லாம் போயிட்டு படிச்சவரு. ஆனா மதம் மாற்றோம்னு சொன்னோன்னே அவருக்கு வந்த கோவத்தை பாருங்க. ஈனர்களுக்கு நான் எளியவன் அல்ல, ஈனர்கள் கிளியே நலே ஆளவாய் அரண் நிற்கவே, திரு ஆளவாயன் அரண் நிற்கவே சொல்லிட்டு ரொம்ப தைரியமா படிச்சிருக்கிறாரு. இப்படி யாரா இருக்கட்டும், ஆதிசங்கரர் வந்தாரு. எப்பெல்லாம் வந்து இந்துக்கள் வந்து ஒரு காலகட்டம் வந்து ஒரு ஒரு குழப்பத்துக்கு வந்துட்டாங்க, இத்தனை வழிபாட்டு முறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதனால எல்லாரும் வந்து மதம் மாத்தி இருந்தாங்க. அந்த நேரத்துல வந்துட்டு இவர் தோன்றி 6 சமயங்களாக சண்முகத்தை பிரிச்சு எல்லாருக்கும் ஒரு தெளிவு கொடுத்து நம் தர்மத்தை காப்பாத்திருக்காரு, நிலைநாட்டி இருக்கிறாரு. அது பக்திமான்கள், பெரிய பெரிய அருளாளர்கள், இவங்களா மட்டும் இல்ல, மன்னர்கள். வீர சிவாஜி எந்த அளவுக்கு வந்து இதுக்காக போராடி இருக்காரு. வீர சிவாஜி பாத்தீங்கன்னா அவர் பிறந்ததுல இருந்து அவர் இறக்குற வரைக்கும் இந்த தர்மத்தை காப்பாற்றுவது ஒன்று மட்டுமே வேலையாக வச்சிருந்தார், வேற எதையுமே அவர் செஞ்சதில்லை. அந்த மாதிரி ஒரு மன்னன் இருந்தாரு. ராணா பிரதாப் சிங் என்ற மன்னர் இருந்திருக்காரு, குரு கோவிந்த் சிங் இருந்திருக்காரு, நம்முடைய தமிழ்நாட்டுல வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தாரு, வேலு நாச்சியார் இருந்தாங்க. இப்படி பல மன்னர்கள், பல பெண்கள், பல சிறுவர்கள் எல்லாருமே நம் தர்மத்தை காப்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு ஒரு இந்த தர்மத்தை காப்பதற்காக எல்லாரும் செய்த அவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து யோசிச்சு பார்க்கும்போது சில சமயங்கள்ல நம்மளால மனம் நெருடுது. நாம் என்ன பெருசா செஞ்சிடும் சொல்லிட்டு. ராணி பத்மாவதியோட கதையை நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். ரத்தன் சிங் என்ற அவருடைய கணவர் ராஜஸ்தான்ல அந்த அந்த ராணி வாழ்ந்தாங்க. அந்த அங்க ஒரு வேற்று மத மன்னன் வந்து அவங்கள கவர்வதற்காக அந்த அந்த சாம்ராஜ்யத்தை அழிச்சு அவன் வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வேறு மதம் வந்துட்டு எல்லாரையும் மதம் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பெண் மேல, அந்த ராணி பத்மாவதி மேல மோகம் கொண்டு வந்திருந்தான். அந்த நேரத்துல அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ரத்தன் சிங் கூட ஒன்னா நின்று இதை எதிர்த்து போராடினாங்க. நம்முடைய துரதிருஷ்டம், நம்ம அந்த போர்ல தோற்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க, ராணி பத்மாவதி 1600 பெண்களோட, இது 1300 அந்த 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 காலகட்டம் இருந்தது, 1300 அந்த இயர்ஸ், அந்த காலகட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட இப்ப இருந்து ஒரு 700 ஆண்டுகள் முன்பு அந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். 1600 பெண்களோட, போர் வீரர்களோட மனைவிமார்களோட, அந்த ஊர்ல உள்ள எல்லா பெண்களும் சேர்ந்து ஒன்றாக தீயில குதிச்சு தங்கள் உயிரை கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? அந்த மதம் மாற்றுபவர்கள் உள்ள வந்தாங்கன்னா அங்க வந்து போர்ல ஆண்கள் தோத்துட்டாங்க. அந்த ஆண்களை தாண்டி அவங்க உள்ள வந்தாங்கன்னாக்கா பெண்களை வந்து கற்பழிப்பாங்க. பெண்களை வந்து அங்க குழந்தைகள் பெற்று கொடுப்பதற்காகவே பயன்படுத்துவாங்க. எப்படி வேணாலும் சித்திரவதை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேண்டியது நிறைய அந்த மதத்தில் உள்ளவங்க பிறக்கணும். அதனால பெண்களை மதம் மாற்றி அவங்களை அடிமைப்படுத்தி அவங்களை வந்து கற்பழிச்சு நிறைய குழந்தைகள் பெற்றெடுத்து அந்த நாட்டுல நிறைய அவங்களுடைய வம்சத்தை விருத்தி செய்யணும்னு சொல்லிட்டு செய்வாங்க. கோயில்கள் உடைப்பாங்க, பசுக்களை கொள்வாங்க, குழந்தைகளை சிசுக்களை வந்து மதம் மாத்துவாங்க, இல்லைன்னா கொன்னுடுவாங்க. இப்படி எல்லா அநியாயமும் நடக்கிறதுக்குள்ள நாம் வந்து அவர்களுடைய குழந்தைகளை நாம் வயிற்றில் சுமக்க கூடாது, கற்பிழந்த பெண்களாக இந்த நாட்டில் நாம் வாழக்கூடாது. இந்த தர்மத்தை அடுத்த தலைமுறையினருக்கு சுத்தமா கொடுக்கணும், உங்களுக்கும் எனக்கும் சுத்தமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1600 பெண்கள் சேர்ந்து அந்த நெருப்புல குதிச்சு தன் இன்னுயிரை ஈர்ந்திருக்காங்க. இப்படி 1000 பேர் எல்லா காலகட்டத்திலையும் 1000 பேர்
இந்த தர்மத்துக்காக உயிரை கொடுத்திருக்காங்க, இந்த தர்மத்துக்காக நேரத்தை செலவு பண்ணிருக்காங்க, இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தர்மத்தை இன்றைக்கு நம்ம கையில கொடுத்திருக்காங்க. நம்முடைய கடமை என்ன? பார்த்து கொண்டு சும்மா இருக்க போறோமா? பக்கத்து வீட்டுல தான் நடக்குது, என் வீட்டுக்கு வரல பார்த்து சும்மா இருக்க போறோமா? ஐயோ இதெல்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்றது, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க என்ன பண்ணிருந்தாங்க சொல்றதை விட என்னால ஆன ஒரு சின்ன விஷயம், எல்லாராலும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது, இது உறுதி. எனக்கு சில விஷயம் செய்ய முடியும், பல விஷயங்கள் செய்ய முடியாது. எனக்கு என்ன முடியும் அதை செய்யறேன். அது சின்னதா இருந்தாலும் அணில் சேவை மாதிரி அது இருக்கட்டும், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். நானும் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரே ஒரு திருப்தியோட இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு போவோம். இந்த நாட்டுல இந்த இந்துக்கள் சிறந்த இந்துக்களாக, நல்ல மலேசிய இந்துக்களாக தொடர்ந்து வாழ்வதற்கு நாம எல்லாரும் சேர்ந்து இந்த தர்மத்தை நிலைநாட்டுவோம் என்ற ஒரு கோட்பாடை கையில ஏந்தி தொடர்ந்து செயல்படுவோம். நிச்சயமா சொல்றேன், இந்த மத மாற்றம் இந்த நாட்டுல குறையும். இதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக பணி செய்ய போகிறோம். ஒன்றிணைந்து தர்மத்தை நிலைநாட்டுவோம். நன்றி. ஹரியோம். தற்போது இருக்கக்கூடிய நடப்பு சூழல் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றியும், ஆக நீங்கள் எவ்வாறு இணையலாம் என்பதை பற்றியும் இருவர் இன்று நம்மோடு தெளிவாக பல விளக்கங்களை கொடுத்தார்கள். திரு A.K. ரமேஷ் அவர்கள், அவரோடு திரு ரிஷிகுமார் வடிவேலு அவர்கள் இருவருக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொடுப்போம். ஆக இன்றைக்கு நம்ம சொன்னது போலவே 9 நாள்கள் 9 நிகழ்ச்சிகள், ஒரே நோக்கம், ஒன்றிணைந்து தர்மத்தை நிலைநாட்டுவோம். தர்மத்தை நிலைநாட்டுவது நாங்களோ நீங்களோ இல்லை, நாம் ஒன்றாக இணைந்து நிலைநாட்டவிருக்கின்றோம். அந்த வகையில் நீங்களும் இணைய வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் எங்கே இணைவது என்று தேடுவீர்கள். நீங்கள் நம்முடைய இந்து தர்ம மாமன்றத்தின் முகநூல் பக்கம் இப்பொழுது இருந்தீர்கள் என்றால் அது இந்த நேரலையில் உங்களுக்கு அதற்கான லிங்க், அதற்கான இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் வழியாக நீங்கள் இணையலாம். அதே வழியில நீங்கள் நம்முடைய மாமன்ற பக்கத்திலிருந்து அவர்களிடத்துல நேரடியாகவும் அழைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு உதவுவதற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள். ஆக இந்த தருணத்தில் இன்றைக்கு மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் ஏற்பாட்டில மிக சிறப்பாக நடைபெற்றது ஒன்றிணைந்து தர்மத்தை நிலைநாட்டுவோம் எனும் கருப்பொருளில் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கும் வரவிருக்கின்றது. பல இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் இன்று நம்மோடு உறுதிமொழி எடுத்து வைத்தார்கள். அதே வேளையில் அவர்களுடைய கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள், பகிர்ந்து கொண்டும் சென்றார்கள். ஆக அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளும் தொடர வேண்டும். நீங்களும் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய நாட்டில் வளர்ந்து விருட்சமாக இருக்கக்கூடிய இந்த மத மாற்றம் எனும் கொடிய நோயை நாம் அனைவரும் ஒழிக்க முடியும் என்ற நோக்கத்தில் மிக சிறப்பாக இந்த கலந்துரையாடலும் அதே வழியில் இந்த நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கலந்து கொண்ட உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவாக திருமொழி பாடலோடு நம்முடைய பிருந்தா ரிஷிகுமார் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாய்ப்பு மீண்டும் சந்திப்போம். நாடுடைய சிவனே போற்றே, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றே. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க. குறைவிலாத துயிர்கள் வாழ்க, நான் மறை அரங்கலோங்க. நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். உலகமெல்லாம் குறைவிலாத உயிர்கள் வாழ்க வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். இந்து சமய வீரனே அணிதிரண்டிடு, முன்னேறிடு முன்னேறிடு உன் அணியில் முந்திடு. இந்து சமய வீரனே அணிதிரண்டிடு, முன்னேறிடு முன்னேறிடு உன் அணியில் முந்திடு. வீரனே 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 வீரனே, இந்து
சமய வீரனே அணி திரண்டிடு நேரிடு நேரிடு உன் அணியில் முன்